சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர்முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர்முற்றோதுதலில் இன்று 11வது திருப்பதிகம் முடிவடைந்த நிலையில் 12வது திருப்பதிகத்தை திருவருளும் குருவருளும் கூட்ட சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இதுவும் கருவூர்த்தேவர் அருளிச் செய்தது திரைலோக்கிய சுந்தரம் என்ற திருத்தலத்திற்கு உரியது. இதன் பண் காந்தாரம் எனப்படுவது. இந்த பாடல், இந்த பதிகம் அகத்துறையாக, அதாவது காதலன் மேல் காதல் கொண்ட மனம் செலுத்தி இருக்கின்ற ஒரு தலைவியின் கூற்றாக அழகாக அமைக்கப்பட்ட பாடல். நமது சங்க இலக்கியங்கள்ல பார்த்தா காதல் நயத்தோடு இப்படிப்பட்ட பாடல்கள், அதாவது தலைவி மேல் காதல் கொண்ட தலைவனாகவோ அல்லது தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவியின் கூற்றாகவோ இப்படி பாடல்கள் அமைப்பது சாதாரணமா நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பெருமானை நமது ஆன்ம நாயகனாக பாவித்து இந்த உயிர்கள் பெண்ணாக தன்னை பாவித்து பாடி நாம பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட பதிகங்களை நமக்கு அருளாளர்கள் அருளிச் செய்தார்கள். இதுல முதல் பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். நீர் ஓங்கி வளர் கமலம் நீர் பொருந்தா தன்மை அன்றே ஆர ஓங்கி முகம் மலர்ந்து ஆங்கு அருவினையேன் திறம் மறந்து இன்று ஊர் ஓங்கும் பழிபாராது உன்பாலே விழுந்து ஒழிந்தேன் சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இந்த பாடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, இந்த உயிர்கள் நமது ஆன்ம நாயகன் மேல் காதல் கொண்டு மையல் கொண்டு பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடாக ஒரு பெண்ணின் கூற்றாக நமக்கு அருளிச் செய்தது. இந்த பெண்ணாக நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா, ஆன்மாக்களாகிய நாம், அதாவது உயிர்கள். நாம் எல்லாம் நமக்கு ஆன்மநாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருவடியை அடைய வேண்டும், நான் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கறத குறிப்பதுக்காக தான் இப்படிப்பட்ட பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுல பாருங்க, நீர் ஓங்கி வளர் கமலம் நீர் பொருந்தா தன்மை அன்றே, அதாவது சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தாமரை மலர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான மலர். ஆனால் அது முளைப்பது எங்கே அப்படின்னு பார்த்தா சேற்றில். அப்படிப்பட்ட, அதாவது தனக்கு பொருத்தமே இல்லாத இடத்தில் முளைத்தாலும் அந்த சேறு தன்மேல் படாமல் அந்த சேறு எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் அதையும் தாண்டி வளர்ந்து பூத்து அழகாக மலர்ந்து நிற்கின்றது. இது எது போல அப்படின்னா, நம்மை போல, ஆன்மாக்களை போல. இந்த ஆன்மாக்களுக்கு உரித்தானது என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு நம்மை சுத்தி இருக்கின்ற சேறு, அதாவது இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற சேற்றின் நடுவில் நாம் இருக்கின்றோம். ஆனா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த தாமரை மலர் போல இந்த சேறு நம்மேல் ஒட்டாமல், தாமரை இலை நீர் அப்படியே எப்படி ஒதுங்கி நிக்குமோ அதே மாதிரி அதுல படாம பெருமானின் திருவடியையே நினைந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்புக்கு தான் இங்க மிக அழகாக இதை வைத்திருக்கின்றார்கள். அதாவது நீர் ஓங்கி வளர்கமலம் நீர் பொருந்தா தன்மையன்றே. எப்படி என்றால், இந்த உயிர்கள் ஒரு தாமரைய எப்படி தனக்கு அந்த நீர்ல வளர்ந்து வந்தாலும் அந்த நீரிலிருந்து ஒட்டாம நிக்குதோ, அதே மாதிரி நான் என்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்திலையும் நிலையாம அதுல ஒட்டி கொண்டு உறவாடாமல் இருக்கின்றேன். இந்த தன்மையை எனக்கு கொடுத்தது யார் தெரியுமா அப்படிங்கிற குறிப்புல ஆர ஓங்கி, அதாவது இங்க ஆர அப்படின்னு சொல்றது நிறைந்த என்ற பொருள்.
ஆற ஓங்கி முகம் மலர்ந்து ஆங்கு அருவினையேன் திறம் மறந்து. நம்ம 8ஆம் திருமுறையில நமக்கு மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றேன் நான் அப்படின்னாக்க, நான் இருக்கிறேன், என்னை பார்த்து ஊரெல்லாம் பழி சொல்றாங்க, ஆனா அதை கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். காலரை நம்ம தூக்கி விட்டுக்கலாம், பரவாயில்லப்பா, நம்ம கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளது சைவ பயணத்திற்கு முட்டுக்கட்டையாக தான் நிற்கின்றார்கள். ஒரு வயசுக்குள்ள உள்ள ஒரு பையனோ பொண்ணோ தவறான ஒரு வழியில போகும்போது அது வயசு கோளாறு அப்படின்ற மாதிரி ஏத்துக்கொள்ளுகின்ற பெற்றோர்கள் திருமுறைகளை கையில் எடுக்கும் போதோ, திருநீற்றை அணியும் போதோ, கண்டமணியை அணியும் போதோ அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. என்னமோ மிகப்பெரிய ஒரு தவறு நடந்து விட்டது போல அவங்க எல்லாருமே நடந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, நமது சைவ பயணத்திற்கு, நமது ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்பவர்களே அவர்கள்தான் என்பதை நமக்கு பெருமான் உணர்த்துகின்றான். நாம அதுல மயங்கி நின்னோம்னா முடிஞ்சு போச்சு. இல்ல, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் காதல் கொண்ட எனது பெருமானை நோக்கின பயணம் அப்படின்னு எப்போ நாம ஒரு உறுதிப்பாட்டோட நிக்கிறோமோ அப்போ பெருமான் நம்ம கூட நிப்பாரு. அததான் இங்க சொல்லிட்டு, இப்படிப்பட்ட, அதாவது எனது திறத்தை மறந்து நான் நிற்கின்றேன். எனது திறம் என்று சொல்லப்படுவது என்ன? ஒரு பெண்ணுக்கே உரித்தான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த திறத்தினை எல்லாம் மறந்து நான் இன்று ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னை தூற்றுவது போல நான் நடந்து கொள்ளுகின்றேன். ஆனா அது எதற்காகன்னா, உன்மேல் கொண்ட பாசத்தின் காரணமாகத்தானே பெருமானே, எனக்கு நீ அடைக்கலம் என்று என்னை ஏற்று அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு பெருமானை பார்த்து உருகி நிற்கின்ற அற்புதமான ஒரு பாடல். இதுல பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, கோடை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் திரைலோக்கிய சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயிலில் இருக்கின்ற நம் சிவபெருமான், அவன் மேல்தான் என் மனம் போக்கி இருக்கின்றேன், அப்படிப்பட்ட பெருமானிடம்தான் நான் லயித்து இருக்கின்றேன் என்று இந்த பெண்ணின் கூற்றாக மிக அழகாக அமைக்கப்பட்ட பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா, நீ உலாப் போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. வீதி உலா வருகின்ற சிவபெருமானை பார்த்து அவன் அழகில் மயங்கி அவன் மேல் தன் மனத்தை போக்கி நிற்கின்ற ஒரு பெண்ணின் நிலையையும் அவளது மனநிலையையும் எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல் இன்று. அதாவது, நையாத மனத்தினனை, எதற்குமே கலங்காமல் இருக்கக்கூடிய கல் நெஞ்சம் கொண்டவள் நான், எனக்கு இந்த மனத்தை நைவிப்பான். கல்லையும் கனி போல பிசைந்து கொடுக்கின்றார் இல்லையா நம்ம பெருமான். இத நமக்கு 7ஆம் திருமுறையில நம்பி ஆரூரரும் சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல நமக்கு திருமூல நாயனாரும் சொல்லியிருப்பாரு. 8வது பதிகத்திலையும் 8ஆம் திருமுறையிலையும் வந்திருக்கும். நம்மளுக்கு எல்லா அருளாளர்களும் சொல்றது என்னன்னா, கல் போன்ற மனத்தை உடையவன் நான், என்னையும் நல்ல அப்படியே ஒரு கனிய பிசையிறா. ஒரு மாம்பழத்தை எடுத்து நாம பிசைய முடியுங்க, கல்லை எடுத்து நாம பிசைய முடியுமா அப்படின்னா, அதையும் செய்யக்கூடியவன் நம் சிவபெருமான். நம்ம கல்லாவே இருந்தாலும் அதையும் அப்படியே குழைத்து பிசைய முடிகின்றதான் சிவபெருமான. அதனால தான் அவருக்கு வேதியன் என்ற ஒரு பெயர் உண்டு. வேதியன் அப்படின்னா என்ன பொருள்னா, கெமிஸ்ட். வேதங்களை அருளிச் செய்தவன் என்ற ஒரு பொருள் இருந்தாலும், கெமிஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் வேதியியல் மாற்றத்தை செய்பவர்களுக்கும் வேதியன் என்று பொருள். அப்படி நமக்குள்ளால நடக்கின்ற அந்த வேதியியல் மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான், அவன் இந்த தெருவில் நடந்து வரும்போது, ஐயா
ஐயா என்று சொல்லுவது தலைவனே என்ற பொருள். எனது தலைவனாக இருப்பவனே அப்படின்னு கூப்பிட்டு, நீ உலா போந்த அன்று, வீதி உலா வந்தியே, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அன்று முதல் இன்று வரை உன்னை எந்த நிமிஷம் நான் பார்த்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, பார்த்த மாத்திரத்துல நம்ம மனசை பறி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை இங்கே இந்த தலைவி எடுத்து சொல்லுவதாக, நீ உலா வந்தல்லப்பா, உன்னை பார்த்த மாத்திரத்துல அந்த நொடி பொழுதில் இருந்து இந்த நொடி பொழுது வரை, இன்று வரை கையார தொழுது. கையார தொழுதல் என்று சொல்லப்படுவது எப்படி என்றால், தலைக்கு மேல் கை சென்று தொழ வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம இதயத்துக்கு கிட்ட வச்சு நாம வணங்கும் போது நம்ம இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் சிவபெருமான் கொடுப்பார். எப்ப நம்ம தலைக்கு மேல கைய தூக்கி நம்ம கும்பிடுறோமோ அப்போ சிவலோக பதவி நமக்கு கொடுப்பார், சிவலோகத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுப்பார். அதுதான் இங்க கையார தொழுது, அருவி கண்ணார சொரிந்து, பெருமான பார்த்த மாத்திரத்துல நம்ம கை அப்படியே தலைக்கு மேல போயிடணும். அப்பா, நான் உனக்கு சரணடைந்து விட்டேன் பெருமானே அப்படின்னு கை மேல போயிடணும். அது மட்டும் இல்ல, நம்ம கண்ணுல இருந்து அருவி போல நீர் சொரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாம இன்னைக்கு என்னென்னத்துக்கோ அழறோம். யோசிச்சு பாருங்க, தேவையே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து அழறோமே. உண்மையாகவே அழ வேண்டியது யார் என்றால் சிவபெருமானை நினைத்து. அப்படி நாம பெருமானை பார்த்து அந்த கண்ணீர் சோர்ந்து வந்துச்சு அப்படின்னா, அடியார் இலக்கணம் என்று சொல்லப்படுவதில் நாம தகுதி அடைஞ்சிட்டோம். ஏன்னா அதுல 10 அடியார் இலக்கணம் 10 சொல்லுவாங்க. 10 கொலாம் என்று நம்ம அப்பர் பெருமான் பாடுவார். அந்த 10 கொலாம் என்பது என்ன அப்படின்னா, அதுல கை தன்னை அறியாமல் தலைக்கு மேல் தூக்குவது ஒன்று, பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே மிடறு விம்மி வார்த்தை வெளியில் வராமல் கண்ணில் இருந்து நீர் சொரிந்து மயிர்கூச்செறிந்து அப்படியே அந்த உணர்வுகளை அப்படியே நம்மள அறியாம நாம துடிக்கிறோம் இல்லையா, அந்த குறிப்பை இங்க சொல்லிட்டு, அப்படி நான் அழுது கொண்டு இருந்தாலும் செய்யாயோ அருள், எனக்கு அருள் செய்ய மாட்டாயா நீ அப்படின்னு பெருமானை நோக்கி தனது இயலாமையை எடுத்து சொல்லும் ஒரு பெண்ணின் கூற்று. ஐயா, உன்மேல் காதல் கொண்டுட்டேன், என்ன நீ எடுத்து அடைக்கலம் கொடுக்க வேண்டியதுதானே ஒரு தலைவனின் கடமை. அந்த தலைவனின் கடமையில இருந்து நீ மீறலாமா? எனக்கு அருள் செய்ய வேண்டும் இல்லையா அப்படின்னு பெருமானிடம் போராடுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. என் மனம் போக்கின அப்படிப்பட்ட அழகன் யார் அப்படின்னா, கோடை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருக்கக்கூடிய நமது சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானிடம்தான் என் மனத்தை நான் போக்கி இருக்கின்றேன் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இத நமக்கு சொக்கநாத வெண்பால 50வது பாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே பொருள். அதாவது, சொக்கநாத பெருமானே, என்னுடைய மனசு ஒன்னதான் அப்படியே சுத்திக்கிட்டே வருது, வேற எதையுமே நினைக்க மாட்டேங்குது. நீயும் என்னுடைய மனசுல இருந்து அப்படியே உள்ள உக்காந்துக்கிட்ட, அந்த கள்ளத்தனத்தை வெளியில கொண்டு போய் நீ தூக்கி போடுறதுக்கு நீ இல்லாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த நிலையில நான் இருக்கிறேன். நல்ல தவத்தை எள்ளளவும் செய்ய எனக்கு வாய்ப்பில்லை. நான் எதுவுமே செய்யலப்பா. அப்படி இருந்தும் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு. அதாவது நாம இந்த பாட்டு பாத்தீங்கன்னா 50வது பாட்டு. உள்ளம் உனை அல்லால் ஒன்று உள்ள அளவு இல்லை, நின்று ஒழிக்கும் கள்ளம் அற நீயும் கருதவில்லை, எள்ளளவும் நற்றவமோ செய்யவில்லை, நாயேன் உன்னை அடைதற்கு அற்றதென்ன சொக்கநாதா. எனக்கு உன்னை அடைவதற்கு அப்படின்னுட்டு எந்த தகுதியுமே எனக்கு இல்ல, எள்ளளவு கூட நல்ல தவம் என்பதை நான் செய்யவில்லை. இந்த கள்ளம் என்பது என் மனது முழுவதுமாக கள்ளம் நிறைந்து இருக்கின்றது. உன்னை தவிர
உன்னை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாம என்னென்னத்தையோ நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கும் அருள் செய்றியே பெருமானே அப்படின்னு பெருமானை நோக்கி நின்று அந்த 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 ஒரு ஒரு இப்படிப்பட்ட சிவபெருமான் என்னையும் ஆண்டு கொள்ளுகின்றானே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடாக அமைந்த பாடல் இந்த இரண்டாவது பாடலுக்கு அழகாக பொருந்தி வருகின்றது. அதாவது என்னென்னமோ செய்யறாரு சிவபெருமான், அவரை நோக்கி நான் ஒண்ணுமே பண்ணல, கண்கள்ல நீர் வருது, கை தலைக்கு மேல கூப்பி அவனையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னுட்டு. இந்த 2 பாட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதாவது சொக்கநாத வெண்பால 50வது பாடல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் எதுவுமே செய்யல, ஆனா பெருமான் என்னை ஆட்கொண்டு விட்டான் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த திரைலோக்கிய சுந்தரம் பதிகத்துல 2வது பாடல்ல, நான் உன்னை நோக்கி அழுது கொண்டிருக்கின்றேன், எனக்கு இன்னும் அருள் செய்யலையே அப்படின்னு பெருமானை நோக்கி கேட்பதாக. அதாவது இது 2த்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல தகுதியில்லாத எனக்கு அருள் செய்கின்றாயே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னும் ஒரு இடத்துல அந்த தகுதியை நான் வளர்த்து கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப நாம எல்லாரும் சொல்லிடுவோம், பூசை பண்ணணும், 5 எழுத்து சொல்லணும், மந்திரம் ஜெபிக்கணும், என்னென்னமோ சொல்றோம். எல்லாமே யோசிச்சு பாருங்க, மாயா காரியங்கள் தான். இப்ப நீங்க வாக்குனால மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா அது எங்க இருந்து வருது? இந்த புவனத்துல இருந்து தான் வருது. இந்த புவனம் என்று சொல்லப்படுவது அதாவது வாக்கு என்பது சொல்றது மாயா காரியம் தான். அப்படி இருக்கும்போது நாம மலரை எடுத்து பெருமானுக்கு போட்டாலும் சரி, நீர் எடுத்து போட்டாலும் சரி, அது எல்லாமே இங்க உள்ளதுதான், ஐம்பூதங்களால ஆனதுதான். ஆனா நம்ம மனம் என்று சொல்லப்படுவது அதையும் தாண்டி அங்கே பெருமானை வைத்து நாம பூசை செய்யும் போது உண்மையான கண்ணீர் வரும்போது அங்கே அது ஐம்பூதங்களால் ஆன கண்ணீராக இருக்காது, ஆனால் பெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக வருகின்ற கண்ணீர். அந்த கண்ணீர் விட 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 பெருமான் ஓடி வந்து ஐயோ என் செல்லமே எனக்காக அழறியா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு ஆற தழுவி நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு கண்டிப்பாக அருள் செய்வார். கருணையே வடிவமானவருங்க நம்ம பெருமானை தவிர நாம அந்த வார்த்தை வேற யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கருணையாளன் நம்ம கண்ணீர் சிந்துனா பாத்துக்கிட்டா இருப்பாரு, ஓடி வந்துருவாரு. அற்புதமான அழகான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 3வது பாடல். அம்பளிங்கு பகலோன்பால் அடை பற்றாய் இவள் மனத்தின் முன்பு அழிந்த காதலும் நின் முகம் தோன்ற விளங்கிற்றால் வம்பளிந்த கனியே என் மருந்தே நல் வளர் முக்கண் செம்பளிங்கே பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதாவது முதல் 2 பாடல்கள் அக இலக்கணப்படி பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு தலைவியின் நிலைப்பாட்டை அவர்களே எடுத்துச் சொல்லுவதாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாடல்ல தன் மகள் படுகின்ற அந்த வேதனையை ஒரு செவிலித்தாய் எடுத்துச் சொல்லுவதாக அற்புதமாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அம்பளிங்கு பகலோன்பால் அடை பற்றாய் இவள் மனத்தின் முன்பு அழிந்த காதலும். அதாவது அழகான ஒரு பளிங்கு கல்லுன்னா நமக்கு தெரியும் ஸ்படிகம். அதோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, காலையிலும் மாலையிலும் சூரியனுடைய அந்த ஒளியை உள்வாங்கி அந்த நிறத்தை அது வெளியில் தரும். ஆனா உச்சி பொழுதுல பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நிறத்தை காட்டி நிற்கும் அந்த பளிங்குக்கல். எதோட இத உவமையா சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர்களுக்கு உவமையா பளிங்குக்கல்லை சொல்லுவது வழக்கம் நம்ம சித்தாந்தத்துல. காரணம் என்னன்னா, சார்ந்ததின் வண்ணம் அப்படிங்கிறதுதான் உயிர்களின் இயல்பு. அப்ப பெருமானை சார்ந்திருந்தால் பெருமானின் அந்த குணத்தையும், அல்லது பாசத்தோடு சேர்ந்திருந்தால் பாசத்தை பிரதிபலிப்பதும் இந்த உயிரின் ஒரு குணம். அதனால ஸ்படிகம் என்று சொல்லப்படும் இந்த பளிங்கு கல்லை எப்போதுமே உயிர்களுக்கு ஊமையாக வைத்துச் சொல்லும் வழக்கம் நாம பார்க்க முடிகின்றது. பளிங்கு
பகலோன்பால் அடைபற்றாய். அதாவது அழகான பளிங்கு கல் இயற்கையாகவே ஒளியுடையதாக இருக்கும். அதை அடுத்து நிற்கின்ற, அதாவது கதிரவனுக்கு பக்கத்துல அதை வைக்கும் போது அப்படியே பளபளன்னு அந்த கதிரவனுடைய அந்த குணத்தை வாங்கி இது எப்படி வெளியில் பிரதிபலிக்கின்றதோ அதே மாதிரி எனது மகள் உன் திருமுகத்தை பார்த்த மாத்திரத்தில் மயங்கி நிற்கின்றாள் இல்லையா, உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாள் இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய அந்த குணத்தை இவள் உள்வாங்கி வெளியில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிற குறிப்பு. இதுக்கு நாம உதாரணம் பார்க்கணும்னா இன்னைக்கு நாம எல்லாருமே செய்துகிட்டு இருக்கிறது தான். பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த உயிர்கள் என்ன செய்கின்றது அப்படின்னா, திருநீரை எடுத்து அணிந்து கொள்ளுகின்றோம், கண்டமணியை எடுத்து அணிந்து கொள்ளுகின்றோம், சிவாய நம என்று வாய்ப்பொலிய சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் எதன் வெளிப்பாடு அப்படின்னா, பெருமான் மேல் இந்த உயிர் கொண்டிருக்கின்ற காதலை வெளிப்படுத்துவது. அப்படி சொல்லிட்டு, நின் முகம் தோன்ற விளங்கிற்றால், உனது அழகிய முகம் அவள் மனத்திலேயே நின்று அந்த ஏக்கத்திலேயே அவள் நின்று கொண்டிருப்பதனால பளிங்கு போல, எப்படி ஒரு பளிங்குக்கல் சூரியனுடைய அந்த அழகிய கிரகணங்களை வாங்கி நமக்கு கொடுக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய உயிரும் பெருமானின் அந்த அழகையும் அவரது குணத்தையும் வாங்கி ஒரு சைவனாக இருந்தால் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வெளிப்பாட்டினை இந்த உயிரும் பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, வம்பளிந்த கனியே, அதாவது கனி என்று சொல்லியாச்சு அப்படின்னாலே நாம ஏற்கனவே இதை சிந்தித்திருக்கின்றோம். பெருமானை அடைவதற்கு நமக்கு எது வழியாக இருக்கின்றது அப்படின்னா திருவருள். அந்த திருவருளை தான் நாம எப்பவுமே கனி என்ற ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த திருவருளின் வழியாக அப்படியே சிவத்தை நாம அடைவதற்கு. அதுலயும் பாருங்க, வம்பளிந்த கனியே என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது அழகான பழுத்த பழம், அதாவது எப்படின்னா பக்குவம் அடைந்த பழம். இன்னைக்கு நாம பழுக்க வைக்கிறோம் இல்லையா, பருவத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே பழுக்க வைக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாம நல்ல ஆரோக்கியமான முறையில் பழுத்த பழம் எத்தனை உடலுக்கு நன்மை விளைவிக்குமோ அதே போலத்தான் இங்க வம்பளிந்த கனியே, பக்குவப்பட்ட அந்த ஆன்மாவை போன்று அந்த ஆன்மாவுக்கு அந்த இயல்பை கொடுக்கும் கனியாக இருக்கின்றவன் நம் பெருமான் என்று சொல்லி என் மருந்தே என்கின்றார். என் மருந்தே என்றால் இந்த பிறவியை அறுக்கும் மருந்தாக இருக்கின்றவன் நம் சிவபெருமான் தான். இதுல பாத்தீங்கன்னா சிவஞான மாபாடியத்துல அற்புதமான ஒரு இடம் வரும். நம்ம சிவஞான முனிவர் சொல்லியிருப்பாரு, மருந்து அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, மிகப்பெரிய நோய் எது அப்படின்னா பசி. மிகப்பெரிய நோய், அதனால்தான் அதுக்கு பசி பிணி என்றே சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு கொடிய நோய், கொடிய பிணி என்றால் அது பசி. அதுக்கான மருந்து என்னன்னா உணவு. உணவு இருந்தா அங்க பசி வராது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தலைவலி அப்படிங்கிறது ஒரு நோய், மாத்திரை இருந்தா அந்த தலைவலிய சரியாக்கிரலாம். இப்ப இது ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா எதை உண்மையான நோய், எதை உண்மையான மருந்து அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, தலைவலி மருந்து வீட்டுல இல்ல அப்படின்னா தலைவலி வராது. அதாவது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தலைவலி வந்தா நீங்க மாத்திரை எடுத்து போட்டுக்கலாம். வீட்டுல தலைவலி இல்ல அதனால எனக்கு தலைவலி வந்துருச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உணவு வீட்டுல இல்லைன்னா பசி என்பது வரும். ஆக எப்படி இதோடைய கம்பேரிசன் எப்படி அப்படின்னா, எப்படி நமக்கு உணவு என்பது மருந்தாக இருக்கின்றதோ, இந்த பசி அல்லது பிணி என்று சொல்லப்படுகின்றதற்கு மருந்தாக, பசி பிணிக்கு மருந்தாக இருக்கின்ற உணவு என்பதை நாம எடுத்துக்கணும். எது போல அப்படின்னா, உணவு இல்லை அப்படின்னா நமக்கு பசி வருவது போல. அதே மாதிரி நம்ம கிட்ட இப்ப எதை மருந்துன்னு நாம சொல்லணும்னா ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து தான் அங்கே மருந்தாக இருப்பது. ஐந்தெழுத்து இல்லைன்னா என்ன நோய் வரும்? மறுபிறவி என்ற நோய் வரும். ஆக உணவு இல்லை என்றால் பசி வருவது போல ஐந்தெழுத்து நம்மிடம் இல்லை என்றால் கண்டிப்பாக மறுபிறவி என்பது வரும். ஆக மருந்தாக நமக்கு இருப்பது பெருமானின் ஐந்தெழுத்து, அவனது திருநாமம். அதை சொல்ல சொல்ல நமக்கு
மீண்டும் பிறந்து வராத அந்த தன்மையை கொடுப்பான் சிவபெருமான். சொல்லிட்டு நல் வளர் முக்கண், 3 கண்களை உடையவன். அந்த 3 கண்களும் எதற்கு உவமானம் அப்படின்னா, சூரியன் 1, சந்திரன் 1, நெருப்பு. 3மே நமக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான சூடை சூட்டுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த சூரியனும் சந்திரனும், அதே நேரத்துல நெருப்பும். நம்ம உடம்புலயே சாமி அதை வச்சிருக்கிறாரு, அதை நமக்கு காமிக்கிறதுக்காக. அதனாலதான் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க. அந்த உடல்ல சரியான விதத்துல அந்த அளவுல வெப்பம் இருக்க வேண்டும். கூடினால் காய்ச்சல்ன்றோம், குறைஞ்சிச்சுன்னா ஜன்னிங்கிறோம். அதே மாதிரி பசிக்கு காரணம் என்ன அப்படின்னாலும் அந்த நெருப்பு தான். அது இல்ல அப்படின்னா வயிறு மந்தோன்னு சொல்றோம். அதிகமா வந்துச்சுனாக்க நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. இது எல்லாமே நமக்கு பெருமானிடம் இருப்பது அனைத்தையும் நம் உடலில் வைத்து நமக்கு காண்பித்து அதை நினைவூட்டி கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த 3 கண்கள் என்று சொல்லுவது நமக்கு ஒளியாக விளங்கக்கூடியது. எதற்காக அந்த ஒளி அப்படின்னா, இருளை விரட்டுவதற்கு. என்ன இருள்? நமது அறியாமை என்ற இருள். அறியாமை என்ற இருளை விரட்டி அங்கே நமக்கு தெளிவை கொடுப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அங்கே அந்த வெளிச்சம்தான். அந்த வெளிச்சமாக நம்மிடம் இருப்பது யார் என்றால் சிவபெருமான். இன்னொன்னு, நெற்றிக்கண் என்று சொல்லப்படுவது ஞானத்தின் வெளிப்பாடு. அதையும் நாம இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லிட்டு செம்பளிங்கே, பளிங்காக இருக்கின்றான் நம் பெருமான். ஆனால் செம்மேனி அம்மான் இல்லையா, அதனால செம்மை நிறத்தில் இருக்கின்ற பளிங்கு கல்லாக திகழ்கின்றான் நம் சிவபெருமான். சொல்லிட்டு பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே, கோடை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற திரைலோக்கிய சுந்தரனாக விளங்குகின்ற எமது சிவபெருமான் மேல் என் மகள் காதல் கொண்டு அதன் காரணமாக அவனது இயல்புகளை தனது இயல்புகளாக மாற்றி அந்த முதிர்ந்த காதலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்று ஒரு செவிலித்தாய் பெருமானிடம் முறையிடுவதாக அற்புதமாக அமைந்த ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். மை நின்ற குழலாள் தன் மனம் தரவும் வளை தாராது நின்ற கோவணவன், இவன் செய்தது யார் செய்தார்? மெய் நின்ற தமர்க்கு எல்லாம் மெய் நிற்கும் பண்பின் உருசெய் நன்றியிலன் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இந்த பாடல் பெருமானை வசைபாடுவது போல இருந்தாலும் அவனது சிறப்பு இயல்புகளை எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். இந்த பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் நிலையை எடுத்துச் சொல்லும் செவிலித்தாயின் கூற்றாக அமைந்ததுதான் இந்த பாடலும். ஆனா சற்று கடிந்து, அதாவது என் பெண்ணை இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டியே அப்படின்னு ஆற்றாமையில் ஒரு தாய் எப்படி பெருமானிடம் சென்று புலம்புவாளோ அதே போல அழகாக அமைந்திருக்கின்றது. மை நின்ற குழலாள், இந்த பெண்ணின் தலைமுடி என்று சொல்லப்படுவது நன்றாக கருமை நிறத்தில் இருக்கின்றது, அதாவது இளமை பொருந்தியதாக இருக்கின்றது அப்படின்னு பொருள். ஏன்னா நம்மளுக்கு வயசாக நரைப்பு வருவதனால மை நின்ற குழலாள் என்று சொல்லுவது இளமை மிகுந்த பெண் என்ற குறிப்பு. தன் மனம் தரவும், பெருமானை நோக்கி தனது மனத்தை பெருமானிடம் செலுத்திவிட்டாள். சரி, செலுத்திட்டால, அப்போ பெருமான் ஒரு விஷயத்த வாங்கினாருன்னா திருப்பி இன்னொன்னு கொடுக்கணும் இல்லையா? இப்ப நாம உலகியல்லையே நாம பாக்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம்னா அதற்கு பதிலா பண்டம் மாற்றம் முறையா இருந்தா வேற ஒரு சாமானமோ அல்லது பணமோ ஏதோ ஒன்றை நாம கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பெண் தன் மனத்தை கொடுத்து விட்டாள். மனம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுது அப்படின்னா, அவள் உடல் மெலிவு அடைய ஆரம்பித்து விட்டது. ஏன்னா பெருமானை நினைத்து அந்த ஏக்கத்தில் தன் உடல் மெலிந்து வருகின்றாள். அதனால என்ன ஆகுது, அவளோட கையில் இருந்த அந்த வளை என்று சொல்லப்படுவது நெகிழ்ந்து கீழே விழுகின்றது. வளையை கவர்ந்து விட்டான் பெருமான். ஏன் என்றால் மனத்தை பறிகொடுத்ததனால். சரி,
வளையல கவர்ந்துட்டான் இல்லையா, அப்ப அதை திருப்பி தரணும் இல்லையா, ஆனா தராம கோவண வடிவம் தாங்கி நிற்கின்றான். கோவணத்தை கட்டிட்டு நிக்கிறான் பாவன். என் பெண்ணுடைய வளையல கவர்ந்து விட்டான், ஆனா திருப்பி தரவில்லை அப்படின்னு அந்த இயலாமையை, ஆற்றாமையை இந்த செவிலித்தாய் எடுத்து சொல்லுகின்றாள். இந்த கோவணம் என்று சொல்லப்படுவது சைவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் எல்லாருமே இந்த கோவணத்தின் மகிமையை, பெருமான் எப்படி அணிந்திருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு காழிப்பிள்ளையார் பாத்தீங்கன்னா, அவரது முதல் 3 திருமுறைகள்ல 51 பாடல்கள்ல இந்த கோவணம் பத்தி குறிப்பு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம அப்பர் பெருமான் 31 பாடல்கள்ல கோவணத்தின் குறிப்பு வர மாதிரி பாடியிருக்கிறாரு. நம்பி ஆரூரர் 100 பதிகங்கள்ல 15 பாடல்கள்ல நமக்கு பெருமான் கோவணம் அணிந்திருக்கின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து நாம பார்க்கும்போது, அமர்நீதி நாயனார் என்பவர் கோவண ஆடையை தானமாக கொடுத்து அதையே தனது சிவத்தொண்டாக மேற்கொண்டு வந்தார் அப்படிங்கிற குறிப்பும் நமக்கு தெரியும். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, அது என்ன அந்த கோவணத்திற்கு அத்தனை ஒரு மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவர்களை பொறுத்த வரைக்கும், சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும், கோவணம் நம்ம எதுக்கு கட்டுவோம்? நம்மளது அந்த அங்கங்களை மறைப்பதற்காக கட்டும் ஒரு ஆடை. இப்ப இந்த உயிர்னு சொல்றோம் இல்லையா, இந்த உயிருக்கு ஆடை எது அப்படின்னா இந்த உடல் தானே இல்லையா? இந்த உயிரை மறைத்து நிற்பது எதுன்னா இந்த உடல் தான். உடலே உயிருக்கு ஆடை. அதனாலதான் அதை கோவணம் அப்படிங்கிற குறிப்பில் நமக்கு அருளாளர்கள் சொன்னாங்க. கோவணம் என்று சொல்லப்படுவது வேற ஒன்றும் கிடையாது, நம்மை மறைத்து நிற்கின்ற இந்த உடல், இந்த மாயாகாரியமான உடல், இதுதான் பெருமானுக்கு கோவணமாக நிற்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் முக்காவாசி கோவணம் கட்டுவதை தான் இந்த காலத்துலதான் உடை நாகரீகம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அந்த காலத்துல கோவணம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு எந்த தடையும், எந்த ஒரு கட்டுப்பாடோ, எந்த ஒரு பிரச்சனையோ இல்லாம இருந்தது. அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை, அதுக்கப்புறம் 1 பிள்ளைன்னு ஒரு அரசாட்சி கொண்டு வர்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மலட்டுத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம உட்கொள்கின்ற உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆடையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருக்கின்றது. நம்மளுடைய சங்க காலத்தை பாத்தீங்கன்னா வாழ்வியலோடு வச்சாங்க. நம்மளுடைய சங்கட நம்ம உடுத்துற ஆடையில இருந்து, நம்மளுடைய சடங்கு முறைகள்ல இருந்து எல்லாமே வாழ்வியலோடு சேர்ந்ததா தான் வருது. ஒண்ணும் கிடையாது. இப்ப தீபாவளி சமயத்துல நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் இனிப்பு பலகாரம் செய்வோம். அதே நேரத்துல வாசல்ல கோலமும் போடுவோம். கோலம் எதுக்காக போட்டாங்க அந்த காலத்துல அப்படின்னு நாம எடுத்து பார்த்தோம்னா, ஒண்ணு பறவைகள், எறும்பு இதெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக. இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, வீட்டுல நிறைய இனிப்பு பலகாரம் நம்ம செய்து வச்சிருப்போம். அந்த எறும்பு வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாசல்லயே அதுங்களுக்கு சாப்பாடை கொடுக்கறது. அப்ப என்ன ஆகும், நீங்க கோலம் போடும்போது அந்த எறும்புகள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுமே ஒழிய உங்க வீட்டுல செய்திருக்கிற இனிப்பு பலகாரம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தமிழனுடைய அறிவும் முதிர்ச்சியும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த கோவணம் என்று சொல்லப்படுவதும். ஆனா இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயர்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. குழந்தை இல்லையா எங்க கிட்ட வாங்க, குழந்தை இல்லையா எங்க கிட்ட வாங்க, நாங்க அதுக்கு சிகிச்சை செய்யறோம், மருத்துவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. சொல்ல போனா நம்மளுக்கு அது குறைவே இல்லாத ஒரு செல்வமாக நமக்கு இருந்த காலம் உண்டு. அத நாம இந்த இடத்துல நாம அதை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது நல்லது. கோவணவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, இவன் செய்தது யார் செய்தார்?
ஏன்னா நியாயமே இல்லாத ஒரு செயலை செய்திருக்கிறாரு சாமி. இவன் செய்ததை யாரு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய் நின்ற தமர்க்கு, தமர் அப்படின்னா தோழன், ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு குறிப்பு. மெய் நின்ற தமர்க்கு எல்லாம் மெய் நிற்கும் பண்பின் உருசை நன்றி இலன். நம்ம ஒருத்தனுக்கு நல்லது செய்தோம்னா அவன் நம்மளுக்கு நல்லது செய்யணும் இல்ல. நாம நம்மளுடைய இதயத்தை ஒருத்தனுக்கு கொடுத்தா அவன் அதுக்கு திருப்பி இதயத்தை கொடுக்கணும் இல்ல. ஆனா இவன் என்ன பண்றான், என் பொண்ணோட இதயத்தை வாங்கினா, அவனுடைய வளையல வாங்கினா, ஆனா கோவணம் கட்டிட்டு அங்க நிக்கிறானே ஒழிய ஒழுங்கா ஒரு பதில சொல்ல மாட்டேங்கிறான். சரியான ஏமாத்து பேர் வழியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த தாய் சிவபெருமானை கடிந்து கொள்ளுகின்றாள். என்ன குறிப்புன்னா, நாம இன்னைக்கு எல்லாருமே பெருமான் மேல அன்பு செலுத்துறோம், காதல் வைக்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பெருமானை முன்னிறுத்தி செய்ய பழகி கொண்டிருக்கின்றோம். ஆனா பெருமான் நமக்கு ஒண்ணுமே பதில் சொல்லலையே, ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு நாம கடிந்து கொள்ளுவது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லாத ஒன்று. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வினைக்கு ஏற்பதான் இன்னைக்கு நாம அனுபவித்து வருகின்ற இந்த வாழ்க்கை. நம்மளுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இன்பங்கள் வந்தாலும் அனைத்துமே நமது வினையின் காரணமாகத்தானே ஒழிய வேற யாரும் அதை கூட்டுவிப்பது கிடையாது. நாம செய்த வினைய சரியான நேரத்துல பெருமான் நமக்கு ஊட்டிவிக்கிறானே ஒழிய வேற ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறது கிடையாது. ஆனா நம்ம வினை அந்த உருவத்துல நமக்கு அதை கொடுக்கின்றது, அதை ஊட்டுகின்றது நம் பெருமான் தான். இது நமக்கு சைவ சித்தாந்தத்துல முக்கியமான ஒரு கோட்பாடு. இதுல என்னன்னா, அந்த வைத்தியம் இப்ப நம்மளுடைய இந்த வினைக்கு ஏற்பதானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வைத்தியம் அப்படிங்கறது வேணும் இல்லையா? அந்த வைத்தியம் என்று சொல்லப்படுவதுதான் நாம இன்னைக்கு படிக்கிற திருமுறைகள். சித்தாந்தமும் திருமுறைகளும் நமக்கு எதை சொல்லுகின்றன அப்படின்னா, வினை கழிவு. வினை கழிவு என்று சொல்லியாச்சுனாலே, இப்ப நம்மளுக்கு நிறைய வினை இருக்கு அப்படின்னு யாருக்காவும் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே வினை இருக்கு, ஆனா நம்ம உணர்றது கிடையாது, எனக்கு அவ்வளவுலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதுதான் உண்டுமே ஒழிய எல்லாருக்குமே வினை இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு எனக்கு வினை கழிய வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டோட இன்னையில இருந்து செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் கிடையாதுங்க. காழி பிள்ளையாரோடைய திருமுறையை எடுத்து ஒரு முற்றோதுதல் செய்யுங்க. ஏன்னா அதுல அனைத்து பதிகமும் திருக்கடைக்காவை பாத்தீங்கன்னா வினையார்ப்பு தான். வினை இருக்க கூடாது, வேண்டாம்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு முற்றோதல் 12 திருமுறையும் முற்றோதல் செய்ய முடிஞ்சா நல்லது இல்லையா? முதல் 3 திருமுறையாவது ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு அதுல அந்த பதிகங்கள்ல இருந்து நமக்கு வினை கொஞ்சம் கொஞ்சமா கழிய ஆரம்பிக்கும். கழிய ஆரம்பிச்சதுன்னா பெருமான் மேல் நாம கொண்ட காதல் மாதிரியே பெருமான் திருப்பி அவரது அன்பை நம்மிடம் காட்டுவார். இப்பவே காமிச்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, நம்மளுக்கு அதை உணர முடியவில்லை. இப்ப மட்டும் அன்பு இல்லையா என்ன சிவபெருமானுக்கு? நம்ம மேல கூடவே இருந்து நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு இது தாங்குமா தாங்காதான்னு பார்த்து பார்த்து வினைய கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா நம்மை பத்தி? ஆக நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா ஒண்ணும் கிடையாது. திருமுறைகளை எடுத்து, பெருமானே எனக்கு போதும் இந்த வாழ்க்கை, இது மேல எனக்கு வேண்டாம், எத்தனை லட்ச யோனி வேதங்கள் நான் பார்த்து விட்டேன், உனது திருவடி மட்டுமே எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு உயிர் எப்போது ஆசைப்பட்டு திருமுறைகளை படிக்கின்றதோ அப்போது பெருமான் நிற்பார். அந்த குறிப்பு தான் இங்க. ஏன் இன்னும் பெருமான் அருள் செய்யல அப்படின்னு இந்த செவிலித்தாய் கேட்பது, இன்னும் அந்த பெண்ணுக்கு அந்த பக்குவ நிலை வரவில்லை. ஆனால் அந்த நிலைக்கான ஆயத்தங்களில் அவள் ஈடுபட்டிருக்கின்றாள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றான் அப்படின்னா, கோடை என்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக நிற்கின்ற நம் சிவபெருமான் என்று அழகாக நல்ல ஆழமான ஒரு பொருளோடு இன்று நமக்கு ஆசிரியர் அருளி செய்திருக்கின்றார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். நீ வாராது ஒழிந்தாலும் நின் பாலே விழுந்து ஏழைக்கு ஓவாத மணி முத்தும் குவளை மலர் சொரிந்தனவால் ஆவா என்று அருள் புரியாய் அமரர் கணம் தொழுது ஏத்தும் தேவா தென் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இன்றைய பாடல் தனது மகள்
பெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக அழுது கொண்டே இருக்கின்றாள், அவளுக்கு நீ இறங்க மாட்டாயா என்று ஒரு செவிலித்தாய் பெருமானிடம் சென்று முறையிடும் அற்புதமான வரிகள். அதாவது, நீ வாராது ஒழிந்தாலும், இங்க பாரு சாமி, உன் மேல என் மகள் ஆசை கொண்டு விட்டாள், நீ வந்தாலும் சரி வரலேனாரும் சரி உன் மேல வச்ச அன்பு வச்சதுதான் அப்படிங்கிற குறிப்பை அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இதுல என்ன குறிப்புன்னா, நமக்கு மத்த அருளாளர்களும் இதே குறிப்புல நமக்கு நிறைய பாடல்கள் அருளி செய்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 11வது திருமுறையில அற்புத திரு அந்தாதியில 2வது பாடல் பாத்தீங்கன்னா, நம்ம காரைக்கால் அம்மையாரும் இதே குறிப்புல தான் நமக்கு அருளி செய்திருப்பாங்க. அதாவது, இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரி ஆடும் எம்மனார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சவர்க்கே என்று அழகாக அருளி செய்திருப்பாங்க. அதாவது, இங்க பாரு, உன் மேல நான் வச்ச அன்புதான். நீ என்னுடைய இடரை களையலேனாலும் சரி, எனக்கு இறங்கி எனக்கு அருள் கொடுக்கலேனாலும் சரி, நான் வச்ச அன்புதான் அப்படின்னு உறுதியோட சொல்ற அந்த ஒரு அழகிய திறம். அதே குறிப்பு தான் இந்த பாடல்லையும் இந்த செவிலித்தாய் பெருமானிடம் பார்த்து சொல்லுகின்றாங்க. பாரு, நீ வாராது ஒழிந்தாலும், நீ வரவே இல்லைன்னு வச்சுக்கோயே, ஆனாலும் நின் பாலே விழுந்து ஏழைக்கு ஓவாத. உன்மேல் ஏழை என்று இங்கே சொல்லப்படுவது பெண் என்ற குறிப்பு. அதாவது, ஒண்ணு நாம நினைவு வச்சுக்கணும், தமிழ்ல அமங்கல சொல் அப்படிங்கறதே கிடையாது. இன்னைக்கு நாம சொல்றோம்ல, நாங்க ஏழை அப்படின்னு சொல்றோம். அந்த ஏழை அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நாம திரிச்சு அதை பயன்படுத்துறோமே ஒழிய அமங்கலமாக. ஆனா அந்த காலத்துல ஒழுங்கா நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சரியான முறையில படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் என்ற அந்த மொழியில சிறந்த பக்குவப்பட்ட மொழி அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அமங்கல சொல் ஒன்றுமே கிடையாது. ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு அமங்கல சொல் கிடையவே கிடையாது. இங்கே ஏழை என்று சொல்லப்படுவது பெண் என்ற குறிப்பில் வருகின்றது. என் பெண் உன்மேல் அன்பு வைத்து விட்டாள், நீ இறங்கி வரல, அதற்காக இங்கே இரக்கம் என்று சொல்லப்படுவது பெருமான் அவளுக்காக இறங்கி அருள் செய்கின்ற திறத்தை. அது செய்யாததுனால என் பெண்ணுடைய நிலை என்ன தெரியுமா? மணி முத்தும் குவளை மலர் சொரிந்தனவால். அதாவது, குவளை மலர் போன்ற இருக்கின்ற கண்கள், அதில் இருந்து கோக்காத முத்து மாதிரி மணிகள் போல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது, அழுது கொண்டே இருக்கின்றாள். உன்னை நினைத்து உன்மேல் கொண்ட காதலின் காரணமாக, அந்த ஏக்கத்தின் காரணமாக அழுது கொண்டே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஆவா என்று அருள் புரியாய், அவளுக்கு நீயே அவளுக்கு எல்லாம் என்று அருள் புரியக்கூடாதா என்று பெருமானிடம் முறையிடுகின்றாள். ஏன் அப்படின்னா, பெருமான் மேல் காதல் கொண்ட எப்படிப்பட்ட உயிராக இருந்தாலும் அங்கே பெருமான் அடைக்கலம் கொடுத்தால் மட்டுமேதான் அந்த உயிருக்கு அடுத்த நிலை. அந்த குறிப்பதான் இங்க ஆவா என்று அருள் புரியாய். பெருமானின் அருள் எப்போது இந்த உயிருக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நிலைப்பாட்டிற்கு இவளை ஏற்றி அருள் செய் அப்படின்னுட்டு பெருமானிடம் சென்று இந்த தாய் முறையிடுகின்றாள். அதுவும் எப்படி பெருமான போற்றி துதிக்கிறார் பாருங்க. அமரர்கணம் தொழுது ஏத்தும் தேவா. எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா எங்க சிவபெருமான்? தேவர்களெல்லாம் வணங்கி துதித்து போற்றி நிற்கின்ற, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகின்ற எம் பெருமான் அவன் தென் பொழில் கோடை. இங்கே தென் என்பது அழகு, அழகு நிறைந்த சோலைகளை கொண்ட கோடை என்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக விளங்குகின்ற இந்த சிவபெருமான் மேல் காதல் கொண்ட என் மகளுக்கு அருள் செய்யதுக்கு இறங்கி வரமாட்டாயா பெருமானே என்று பெருமானிடம் முறையிடுகின்றாள். இதுல என்ன குறிப்புன்னா, இங்கே தென் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை எடுத்து பாருங்க, அதுக்கு அழகு என்று பொருள்.
நாம எல்லாருமே இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்றது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பெருமானை போற்றுகின்றோம். இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்னங்க அது தென்னாடுடைய சிவன், அப்போ வடநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சிவன் கிடையாதா, இல்ல வேற ஒரு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, இப்ப சைனாலயோ இல்லைன்னா அமெரிக்காலயோ இல்ல ஆஸ்திரேலியாலயோ இருக்கிறவங்களுக்கு சிவன் கிடையாதா, தென்னாட்டுல மட்டும்தான் சிவனா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதுல இங்கே தென் என்று சொல்லப்படுவது திசையை குறிப்பது கிடையாது. ஏன்னா ஒரு சொல்லை எடுத்துட்டாக்க அதுல நிறைய அர்த்தங்கள், நிறைய பொருட்களோட நமக்கு தமிழ் என்றது மிக அழகான மொழி என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இங்க தென் என்பது அழகு, அதாவது அழகான நாட்டை உடைய சிவன் என்று பொருள். அது என்ன அழகான நாடு அப்படின்னா, நல்ல பச்சை பசேல்னு இருக்கிறதும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கிறதும் நல்ல செழிப்போட இருக்கிற ஊருமா அப்படின்னா கிடையாதுங்க. படித்தவர்கள் நிறைய இருக்கின்ற ஊர் என்று பொருள். அறிவு சார்ந்தவர்கள் இருக்கின்ற ஊர், அதுதான் அழகான ஊர். அறிவு சார்ந்த ஊர்னா எங்க ஊர்ல எல்லாருமே PhD வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, அதனால அது அழகான ஊர் ஆயிடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. கற்றல் என்றால் என்ன பொருள் என்று நமக்கு திருக்குறள் மிக அழகாக எடுத்து சொல்லும். கற்றதனால வர்ற பயன் என்ன அப்படின்னா பெருமானை உணருவது. பெருமானை எந்த கல்வியால் உணர்கின்றார்களோ அவர்கள் இருக்கின்ற ஊர் என்று பொருள். இது தென்னாடு என்பதனால் தமிழ்நாடு என்று நாம் எடுக்கக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு இயற்கையிலேயே அந்த ஒரு குடுப்பனை இருக்கு. நீங்க உலகத்துல எந்த ஊர்ல வேணாலும் இருங்க, சிவபெருமானை பத்தின நூல்களை கற்று அவனே முழுமுதற் கடவுள் என்பதை தெளிந்து அப்படிப்பட்ட அறிவு நிறைந்து இருக்கின்ற இடம் அழகான இடம். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற சிவனை போற்றி என்று சொல்லுவதுதான் இங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்று அர்த்தம். இங்கே தென் என்று சொல்லப்படுவது திசையை சொல்லக்கூடாது. எப்படி என்றால் இந்த பாடல் சரியான எடுத்துக்காட்டு. தென் பொழில் கோடை, அழகு நிறைந்த பொழில்கள் உடைய கோடை என்ற திருத்தலம் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அழகாக அருளி செய்கின்றார் ஆசிரியர். ஆக இன்றைய பாடல் பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த பெண்ணுக்கு அந்த வேதனை காரணமாக கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கின்றாள். அவளுக்கு நீ இரக்கம் கொள்ள வேண்டும் என்று பெருமானிடம் செவிலித்தாய் முறையிடுவது போல அழகாக அமைக்கப்பட்ட ஒரு பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறாவது பாடல். முழுவதும் நீ ஆயினும் இம்மொய் குழலாள் மெய் முழுவதும் பழுதெனவே நினைந்து ஓராள் பயில்வதும் நின் ஒரு நாமம் அழுவதும் நின்திறம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேறு செழுமதில் சூழ் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இன்றைய பாடல், அதாவது ஆறாவது பாடல், இந்த பெண் பெருமான் மேல் காதல் கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணின் நிலையை எடுத்துச் சொல்லி, இப்படி ஒரு நிலைப்பாட்டினை கொடுத்திருக்கின்றாயே பெருமானே என்று ஒரு மாதிரி எகத்தாளமாக சொல்லுவதாகவும் நாம எடுக்கலாம். அதே நேரத்தில் பெருமையோடு சொல்லுவதாகவும் நாம் நினைக்கலாம். எப்படின்னா, முழுவதும் நீ ஆயினும், எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கின்றது யார் அப்படின்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் வியாபகமா இருப்பது போலவேதான் இந்த உயிர்களும் எல்லா இடத்திலும் வியாபகமா இருக்கக்கூடிய ஒரு குணத்தை உடையது. ஆனால் இந்த உடல் என்ற ஒரு வரையறைக்கு உள்ள வந்துட்டதுனால நம்மளோட அந்த வியாபகத்தன்மை அழிந்து போய்விட்டது, அல்லது ஒடுங்கி போய் நிற்கின்றது என்று சொல்லலாம். அதனால்தான் பாத்தீங்கன்னா சித்தர்கள்லாம் தன் உடலை விட்டு வெளியில் பிரவேசிக்கும் அந்த ஆற்றலை உடையவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னா அதை அவர்கள் உணர்ந்திருந்ததனால. இங்க இந்த உடலோடு நின்றுவிட்ட இந்த உயிரின் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முழுவதும் நீ ஆயினும், எல்லா இடத்திலும் நீயாக இருக்கின்றாய் பெருமானே. இந்த உடலாகவும் இந்த உலகமாகவும் இந்த புவன போகமாகவும் நீயே இருக்கின்றாய். ஆனா உன்னை அடைய முடியவில்லையே, உன்னை உணர முடியவில்லையே என்று இம்மொய் குழலாள், அழகிய கூந்தலை உடைய என் மகள் மெய் முழுவதும் பழுது எனவே நினைந்து.
இந்த உடலை வைத்து நாம பெருமானை உணர வேண்டும். உணர முடியல அப்படின்னா என்ன காரணம்? இந்த உடல் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த உடல் பழுதானதோ அழுக்கு நிறைந்ததோ இதற்கு அந்த தகுதி இல்லையோ என்று தனது உடலை நொந்து அதை வெறுத்து ஒதுக்குகின்றாள். நம்ம 10ஆம் திருமுறையில திருமூலதேவ நாயனார் சொல்லியிருப்பாரு, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடலை நாம் வளர்க்கின்றோம், உயிரை வளர்க்கின்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உயிரை வளர்க்க வேண்டும் என்ற பொருள். இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சிவபெருமானை உணருவதற்கும் அவனை அடைவதற்குமாக கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஒரு கருவி இல்லாமல், அதாவது இந்த உடல் என்ற கருவி இல்லாமல் உயிருக்கு பெருமானை உணரும் அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். இந்த தனுகரண புவன போகம் பெருமான் கொடுத்தது எதற்காக அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்தையும் அறிந்து உணர்ந்து, இது இல்லை உண்மையான இன்பம், சிவபெருமானே உண்மையான இன்பம் என்ற தெளிவு அந்த உயிருக்கு வரும். அந்த அனுபவம் தான் அந்த உயிருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எப்போது அந்த உயிருக்கு கிடைக்கின்றதோ அப்போது அது பக்குவப்பட்ட உயிராக மாறுகின்றது. பக்குவப்பட்ட உயிர்களுக்குத்தான் பெருமானின் திருவடி கிடைக்கின்றது. ஆக நாம என்ன நினைச்சிடறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம் இப்ப அப்படின்னா, இந்த உடலே எல்லாத்துக்கும் காரணம், இந்த உடலே நமக்கு சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல்லயே நாம நின்னுடுறோம். இதுக்கு பண்ற அலங்காரத்துல இருந்து இதுக்கு பேணி பாதுகாக்கின்ற அனைத்தையுமே நாம செய்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உடலை தாண்டினது இந்த உயிரின் அனுபவம் அப்படிங்கறத நாம மறந்துடுறோம். ஆனா இந்த பெண்ணுக்கு இருக்கின்ற பக்குவ நிலையை பாருங்கள். மெய் முழுவதும் பழுதெனவே நினைந்து, இது பழுது, இது இல்லை, ஏன்னா இது எனக்கு பெருமானை நோக்கி செல்லுகின்ற பயணத்திற்கு தடையாக இருக்கின்றது. தடை அப்படின்னா உடலை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்று இல்லை. இந்த உடலை பெருமானை நோக்கி செல்லுகின்ற ஒரு கருவியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை இங்க சொல்லி என்ன செய்கின்றாள்? ஓராள், அதாவது அதை கவனிக்காமலே விட்டுடுறா. அதுக்கு என்ன செய்யணும்? உடம்ப பாதுகாக்கணும்னா ஒழுங்கா சாப்பிடணும், நேரா நேரத்துக்கு தூங்கணும், நேரா நேரத்துக்கு செய்ய வேண்டியதை குளிச்சு அலங்காரம் பண்ணி இதெல்லாம் செய்யணும். அவ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்னா, இந்த உடல் பெருமானை நோக்கி செல்லுவதற்கு தடையாக இருக்கின்றது, பெருமானை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு அவள் நினைக்கின்றாள். அதோடைய பக்குவ நிலை பாருங்க. பயில்வதும் நின் ஒரு நாமம், உன்னுடைய நாமத்தை தான், 5 எழுத்து என்று சொல்லப்படுகின்ற நமச்சிவாய அல்லது சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற உனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். பயில்வது அப்படின்னு சொன்னா இடையறாது சொல்லிக்கொண்டே இருப்பது என்று பொருள். திருப்பி 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 நாம எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதைத்தான் பயில்வது என்று சொல்ற ஒரு குறிப்பு. ஆக உனது நாமத்தை அவள் இடையறாது சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். சொல்லும் போதே அழுவதும் நின்திறம் நினைந்தே. உன்னை நினைத்த மாத்திரத்தில் அவள் கண்களில் நீர் சோர்ந்து நிற்கின்றது, உன் மேல் கொண்ட காதல் காரணமாக என்று குறிப்பு. இன்னைக்கு நாம எத்தனையோ விஷயங்களை நினைச்சு நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, அழறோம். ஆனா உண்மையாகவே நாம் அழ வேண்டியது எதற்காக, யாருக்காக அப்படின்னா சிவபெருமானுக்காக மட்டும்தான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கின்றாய் பெருமானே என்று நினைந்து அந்த நன்றி கடனோடு நாம் எப்போதுமே அந்த கண்ணீர் விட வேண்டும். பெருமானை நினைத்த மாத்திரத்துல எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்கே, வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்கே, என் பிள்ளைக்கு படிப்பு வரமாட்டேங்குது, நல்ல பெண் அமைய மாட்டேங்கிறான், மர்ம அமைய மாட்டேங்கிறான், இப்படி உட்கார்ந்துகிட்டு அழறது அழுகை கிடையாது. அது அவத்தை நோக்கின வாழ்க்கை, அவத்தை நோக்கின அழுகை. பெருமானை நோக்கி அவனுடைய அன்பையும் கருணையையும் நினைந்து நாம் அழுகின்றோம் இல்லையா, அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. அது சொல்லிட்டு அழுவதும் நின் திறம் நிறைந்தே, உனது திறத்தை நினைந்து நினைந்து என் மகள் அழுது கொண்டிருக்கின்றாள், அதுவன்றோ பெரும் பேரு. அதாவது இத 2 விதமா சொல்லலாம். அதுவன்றோ பெரும் பேரு, இதுவாப்பா ஒரு வாழ்க்கை, உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறா என் பொண்ணு, அவளுக்கு ஒன்னையுமே நீ உருப்படியா செய்யலையே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவா அவளுக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னு எகத்தாளமாகவும் சொல்லலாம்.
பக்குவப்பட்ட தாயாக இருக்கும்போது அந்த பேர் அப்படியே மாறும். இதுவன்றோ பெரும் பேர். ஒரு உயிர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தானே வாழ வேண்டும். அது இல்லாம இந்த உடலை அலங்காரம் செய்வதும், நம்மை சுற்றி இருப்பதை பாதுகாத்துக் கொண்டு இது எல்லாம் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு பெருமானை விட்டு ஒதுங்கி நிற்கின்ற வாழ்க்கையை வாழாமல் உன்னையே நினைந்து அழுது கொண்டிருக்கின்றாளே, இதுவன்றோ பெரும் பேரு, இதுதான்ப்பா அவளுக்கான உண்மையான பேரு என்று அப்படி ஒரு பெருமிதத்திலும் சொல்லலாம். இத எப்படி நாம ஜனரஞ்சகமாகவும் பொருள் கொள்ளலாம், ஆழமாக சீவன்முத்தர் நிலையில் இருந்தும் நாம் பொருள் கொள்ளலாம். சொல்லிட்டு செழுமதில் சூழ் பொழில் கோடை திரையிலோக்கிய சுந்தரனே. இந்த கோடை என்ற திருத்தலம் எப்படி இருக்கின்றது? செழுமதில் சூழ், செழுமையான செல்வ செழிப்பு அப்படின்னா நீங்க அங்கதாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மதில்கள் சூழ்ந்த கோடை என்ற இடத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருக்கின்ற சிவபெருமானை நினைந்து என் பெண் மயங்கி அழுது கொண்டு இருக்கின்றாள், புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லி அழகாக நமக்கு எடுத்து ஓதுகின்றார் ஆசிரியர். இதுல பாத்தீங்கன்னா இங்க மெய் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த உடலை பொறுத்த வரைக்கும் உடம்பு என்ற ஒரு வார்த்தை, மெய் என்ற ஒரு வார்த்தை, காயம் என்ற ஒரு வார்த்தை ஆக நிறைய வார்த்தைகள் நாம சொல்றோம். உடம்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடன்படுவதால் இந்த உடலுக்கு உடம்பு என்று பெயர். உதாரணத்துக்கு பாருங்க, நாம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த உயிர் நினைக்கின்றதோ அதற்கு இந்த உடல், ஏன்னா உடல் சடம் தான், உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த உடல் என்ன பண்ணுது, உயிரின் அனுபவத்திற்கு உடன்பட்டு நிற்பதனால் இதற்கு உடம்பு என்று பொருள். ஆனா அதே நேரத்துல ஒன்னா இருக்கா அப்படின்னா இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல இந்த உயிர் உடம்ப விட்டுதான் ஓடி போகுது. கூடவே இருக்கு, ஆனா கூடவே இருக்கா அப்படின்னா அது ஒரு சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்படா இவனுக்கு வியாதி வரும், எப்படா இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் காத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உடல் அல்லது உடல் மற்றும் உடம்பு என்ற பெயர் வச்ச காரணம். அடுத்தது பாருங்க, பொய் என்று இருக்கின்ற இந்த, அதாவது ஐம்பூதங்களால் ஆன இந்த உடம்பு, இது பொய்ப்பொருள் தானே. அப்படி எப்படி அதை மெய் என்று சொன்னார்கள் அப்படின்னா, மெய்யான பொருளை உணர்வதற்கு உதவுவதால் அது மெய் என்று சொன்னார்கள். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, காயம் என்ற ஒரு வார்த்தை. அது என்னன்னா பை என்ற பொருளை குறிப்பது. காயம் என்று சொல்லியாச்சினாலே பை. எப்படின்னா ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த ஒரு பை, அதுக்குள்ள அந்த காலி பெருங்காய டப்பான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் காய பை தான் இது. என்ன வெறும் நம்ம உள்ள இருக்கிற அந்த மலத்தையும் அழுக்கையும் போர்த்தி கொண்டு இருக்கின்ற அழகான ஒரு தோல், அவ்வளவுதான். அந்த தோலை உரிச்சு நாம பார்த்தோம்னா உள்ள இருக்கிறது அனைத்தும் அருவருக்கத்தக்க விஷயம். ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த உடலை பாதுகாப்பதற்கு, அந்த தோலை பாதுகாப்பதற்கு அத்தனை வேலைகள் செய்கின்றோம். ஆனால் மெய்ப்பொருளை உணருவதற்காக கொடுக்கப்பட்ட மெய் இது என்பதை சுத்தமா மறந்துடுறோம். இந்த பாடல் நமக்கு அதை நினைவூட்டுகின்றது. இங்க பாருங்கப்பா, இந்த பெண்ணுக்கு இருக்கின்ற பக்குவ நிலையை பாருங்கள். மெய் முழுவதும் பழுதெனவே நினைந்து ஓராள், அதை அப்படியே வெறுத்து ஒதுக்குகின்றாள் அப்படின்னு. அதற்காக இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போவதற்கான செயலை நாம் செய்யலாமா என்றால் கண்டிப்பாக கூடாது. நமது வினையை கழிப்பதற்காகத்தான் நாம இந்த உடலை எடுத்திருக்கின்றோம். பாதியில நாம விட்டுட்டு போறோம் அப்படின்னா வினை அதிகப்படியாக அடுத்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. நம்மளுக்கு நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஒரு சைவனாக இருப்பவன் யாருமே அப்படி அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உடலை பெருமான் கொடுத்திருக்கின்றான், அதற்கு நன்றியோடு நாம் இருக்க வேண்டும். பெருமான் மட்டுமே உண்மையான பொருள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அந்த குறிப்பை இங்கே மிக அழகாக சொல்லி, பயில்வதும் நின்னொரு நாமம், பெருமானின் பெயரை சொல்லி சொல்லி அவனது திறத்தை நினைந்து நினைந்து அழுது அரற்றி நின்றால் அவனது கருணை கண்டிப்பாக நம்மேல் விழும் என்று ஆணித்தரமாக இந்த பாடலில் நமக்கு ஆசிரியர் எடுத்துச் சொல்லுகின்றார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
7வது பாடல். தன் சோதி எழு மேனி தபனிய பூச்சு ஆய் காட்டா உன் சோதி எழில் காண்பான் ஓலிடவும் உரு காட்டாய் துஞ்சா கண் இவளுடைய துயர் தீருமாறு உரையாய் செஞ்சாலி வயல் கோடை திரை லோக்கிய சுந்தரனே. இன்றைய பாடல் நாம ஏற்கனவே சிந்தித்து வருவது போல இது இலக்கணத்தில் அமைந்தது. பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த ஒரு தலைவியின் நிலைப்பாட்டை செவிலித்தாயின் கூற்றாக நமக்கு ஆசிரியர் அருளிச் செய்கின்றார். அதாவது தன் சோதி எழுமேனி, தனது உடலில், அதாவது இந்த பெண் பெருமான் மேல் காதல் கொண்டு விட்டாள். காதல் கொண்ட காரணத்தினால் அவள் ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின பாட்டு பார்த்ததுல பெருமானுடைய பெயரை சொல்லியே பிதற்றிக் கொண்டிருக்கின்றாள். இந்த உடலை வைத்து பெருமானை உணர்வதற்கும் வழி இல்லை என்பதனால் இந்த உடலை வெறுத்து ஒதுக்குகின்றாள் என்றெல்லாம் நாம பார்த்தோம். சரியாக உடலை பாதுகாத்து வராததுனால நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அனீமிக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு நோய், அதாவது பசலை நோய் என்பது அவள் மேனியை தாக்குகின்றது. அதனாலதான் தன் சோதி எழு மேனி தபனிய பூச்சு. என்ன மாதிரியான ஒரு நோய் இவளுக்கு வருகின்றது அப்படின்னா, பொன்னிறமான பசலை நோய் அந்த உடல் முழுவதுமாக பறந்து நிற்கின்றதாம். உன் சோதி எழில் காண்பான். பெருமானே, உன்மேல் என் மகள் காதல் கொண்டதனால சரியா சாப்பிடாம உடல் மெலிந்து, அதே நேரத்தில் அவளுடைய வளைகள் எல்லாம் கையை விட்டு நெகிழ்கின்றது. அனீமிக் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு நாம் அனீமிக்னு சொல்லக்கூடிய அந்த பசலை நோய் அவளை தாக்கி நிற்கின்றாள். உன்னை எண்ணியே வருந்தி கொண்டிருக்கின்றாள். நீ உனது சோதி வடிவமாக அவளுக்கு உனது உருவத்தை காட்ட வேண்டும். நீ காட்டினால்தான் இவளது துயர் தீரும் என்று அந்த செவிலித்தாயின் கூற்றாக அமைகின்றது. இதுல ஒரு விஷயம் பாருங்க, சோதி வடிவம் என்று சொல்லியாச்சுன்னா எல்லார் கண்ணுக்குமே தெரியும். இன்னைக்கு நாம ஒரு அறைக்குள்ள போறோம், அதுல ஏதோ ஒரு காரணத்தினால இருள் சூழ்ந்து இருக்கின்றது அப்படின்னு வைங்களேன். விளக்கு இல்லாத ஒரு நிலையில நாம உள்ள போகும்போது முழுவதுமே கருமையாக இருக்கும். அந்த கருமையில உள்ள என்ன இருக்கின்றது என்பது தெரியாது. ஆனா ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அங்கே இருக்கின்ற பொருள்கள் எல்லாமே கண்களுக்கு புலப்படும், விளக்கம் தோன்றும். ஆனா இங்க பெருமான் சோதி வடிவத்துல நிக்கிறான். பெருமான் சோதி வடிவத்துல நிக்கும் போது அவனை தெரியாம போகுமா? நம்ம கண்கள் அப்படி ஏமாத்த முடியுமா? அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாம எடுப்போமே, சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒளி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெளிச்சம் என்றுதான் சூரியன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நம்ம கண்ணுல கேட்ராக்ட்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது இருந்தது, அந்த படலம் மறைத்திருந்தது. அப்படின்னா நம்மளால பெருமானை, அதாவது சூரியனை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. நீங்க கேட்ராக்ட் உள்ளவங்க கூட இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருந்தாலே, ஒரு லைட்டை போட்டிருந்தாலே ரொம்ப பிரகாசமா இருக்கும் அறை, கண்ணு கூசும். அவங்க 10 லைட் போட்டிருந்தாலும் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னுவாங்க. விளக்கு, அதாவது பகல் நேரத்திலேயே விளக்கேற்றி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு கண்ணில் கோளாறு. சூரியனிலோ வெளிச்சத்திலோ கோளாறு கிடையாது, கண்ணில் கோளாறு. அதே மாதிரி பெருமான் சோதி வடிவத்தில தான் இருக்கின்றான். ஆனால் அவனை உணர்வதற்கு நமது உடலை பக்குவப்படுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள பாட்டுல இந்த உடலை வச்சு பெருமானை அனுபவிக்க முடியல, பெருமானை உணர முடியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த உடலை வைத்து இந்த பூமியில, அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ப உள்ள சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நமக்கு சாமி இந்த நிறத்தையும் இந்த தோலுடைய தன்மையும் கொடுத்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாநிறமா, ஒரு கருமை கலந்த நிறமா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த சூடு தாங்கிறதுக்காக.
அதே நேரம் பாத்தீங்கன்னா பனி பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு தோல் அந்த மாதிரி கொடுத்திருப்பாருங்க. அந்த பூனை கண்ணும் வெள்ளை தோலும் கொடுத்திருப்பாங்க. அவங்கள கொண்டு நம்ம ஊர்ல விட்டா உடனே அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வந்துரும். நம்மளுக்கு அங்க கொண்டு போய் விட்டா குளிர் தாங்காது. ஏன் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உடல் இந்த இடத்திற்கு ஏற்ப அமைந்தது, அவ்வளவுதான். இதுல நம்ம கருப்பா இருக்கிறோம் வெள்ளையா இருக்கிறோம் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு ஏற்ப அந்த இடத்திற்கு ஏற்ப நம்ம உடலை, இப்ப பாத்தீங்கன்னா டெசர்ட் இருக்கு, எத்தனை பாலைவனங்கள் இருக்கு. பாலைவனத்துல போய் நாம ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது. ஆனா அங்க உள்ள விலங்கினங்கள் இருக்கத்தானே செய்யுது. அங்க உள்ள விலங்கினங்கள் அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்பவும் அதோடைய அந்த நீர் தன்மைக்கு ஏற்பவும் அதுங்க அங்க சமாளிச்சுட்டு தான் இருக்கு. ஆக பெருமான் நமக்கு எத்தனை கருணை கொண்டு இந்த உடலை கொடுத்திருக்கின்றார். சரி, இப்ப நாம இங்க இருந்து நார்வே ஸ்வீடன் போகணும்னு வைங்க. அது பயங்கரமான குளிர் பிரதேசம். -40 சர்வசாதாரணமா போறது. இந்த உடலை வச்சு அப்படி போக முடியுமா? இதே பூமியிலேயே தான் இருக்கிறோம். ஆனா அங்க போறதா இருந்தா நாம எத்தனை ஸ்வெட்டர்ல இருந்து எவ்வளவு விஷயங்களை மேல மாட்டிக்கிறோம். சரி, சந்திரனுக்கு அனுப்புறாங்க மனிதர்களை. சந்திரனுக்கு அனுப்பும் போது அதற்கான உடைகள், அதுக்கான சூட்லாம் போட்டுட்டு தான் அனுப்ப முடியும். இந்த உடலோட போக முடியுமான்னா முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற சடப்பொருள்களுக்கு போறதுக்கே இந்த நிலைமைனா, பெருமான் அண்டங்கள் கடந்து நிற்கின்றான். அவனை உணருவதற்கு இந்த உடலை வச்சு நாம போக முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த உடலை அதற்கு ஏற்ற பக்குவத்திற்கு மாற்ற முடியும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, மந்திர உரு ஏற்றி 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 இந்த உடலை பெருமானை அனுபவிக்கும் இடமாக மாற்ற முடியும். அது நாம செய்ய முடியும். அதுக்கு ஒரே வழி திருமுறைகள் படித்து 5 எழுத்து சொல்லுவதுதான். இந்த பெண்ணின் நிலையாக இந்த செவிலித்தாய் சொல்லுவது நம்மளுடைய நிலைமைதான். பெருமான் ஒளி வடிவத்தில் இருக்கின்றான். ஆனால் நம்மளால அவனை அனுபவிக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா கோளாறு நம்ம கிட்ட. நாம அந்த கோளாறை வெளியில அகற்றி அதற்கேற்ப நம்ம உடலையும் மனத்தையும் தயார்படுத்த வேண்டும். அப்படின்னா நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 5 எழுத்து விடாமல் சொல்லி அதே நேரத்துல திருமுறைகளை படித்து படித்து வரும்போது இந்த உடல் அந்த பக்குவ நிலைக்கு வரும். அப்படி வரும்போது பெருமானை நாம் காணலாம், பெருமானை நாம் அனுபவிக்கலாம். இங்கிருந்து சந்திரனுக்கு போறதுக்கே நாம் அத்தனை ஆயத்தம் செய்கின்றோமே, அப்போ பெருமானை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஆயத்தம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உடலால இந்த கண்ணால பெருமானை பார்க்க முடியுமான்னா முடியும். ஆனா அதற்கான ஆயத்தம் நாம செய்ய வேண்டும். இப்ப இங்க இருந்து நாம சந்திரனுக்கு போறதுக்கு ஒரு ஆயத்தம் செய்வது போல பெருமானை நோக்கின பயணத்திற்கும் சில ஆயத்தங்கள் உண்டு. அது வேற எதுவுமே இல்ல, மிகவும் சுலபமான விஷயம். 5 எழுத்தும் திருமுறைகளும். இதை நாம் சொல்லிக்கொண்டே வரும்போது பெருமானின் அந்த ஒளி வடிவத்தை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் அவரை அனுபவித்து அனுபவித்து நிற்க முடியும். நம் அருளாளர்கள் எல்லாரும் அதைத்தான் அனுபவிச்சிருக்கிறாங்க, நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறதோ பாக்குறதோ வெறும் கட்டுக்கதை கிடையாது, வாழ்ந்து காண்பித்தார்கள். நான் பார்த்திருக்கேன் பெருமான, நீயும் பார்க்க முடியும், நீயும் பார்க்க முடியும். ஆனா உனது நிலையை நீ உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அருளாளர்கள்லாம் நமக்கு இந்த திருமுறைகளை அழகாக அருளி செய்திருக்கின்றார்கள். ஆக திருமுறைகள் ஓதுவோம், 5 எழுத்து சொல்லுவோம், நமது நிலைப்பாட்டை ஏற்றிக்கொள்வோம், பெருமானின் ஒளி வடிவத்தை அனுபவிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். அரும் பேதைக்கு அருள் புரியாது ஒழிந்தாய், நின் அவிர்சடை மேல் நிரம்பாத பிறை தூவும் நெருப்பொடு நின் கையில் யாழ் நரம்பாலும் உயிர் ஈர்ந்தாய், நளிர் புரிசை குளிர் வனம்பாது திறம் போது சொறி கோடை திரைலோக்கிய சுந்தரனே. நாம ஏற்கனவே பார்த்து வருவது போல இந்த பதிகம் முழுவதுமே அகத்துறையில் அமைந்தது. தனது மகள் படுகின்ற வேதனையை எடுத்துச் சொல்லி பெருமானிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு செவிலித்தாயின் கூற்றாக அமைந்த மற்றும் ஒரு மிக அழகான பாடல். இந்த செவிலித்தாய் பெருமானிடம் சென்று முறையிடுகின்றாள். எப்படின்னா,
இங்க பாரு, என் மகள் உன்மேல் அன்பு கொண்டு உன்னையே நினைந்து வாடிக்கொண்டிருக்கின்றாள். அப்படி வாடிக்கொண்டிருப்பவளுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து அன்பா ஆறுதலா இருந்திருக்கணும். ஆனா அதை செய்யாம உன் தலையில இருக்கிற சந்திரனையும் உன் கையில் வைத்திருக்கின்ற யாழின் ஓசையையும் வைத்து அவளை மேலும் மேலும் வருத்தத்திற்கு ஆளாக்குகின்றாயே, இது நியாயமா என்று பெருமானிடம் முறையிடுகின்றாள். நமக்கு அகத்துறை பாடல்களை எடுத்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து நாம பார்க்கும்போது, காதல் கொண்டவர்கள் எப்போதுமே உவமை சொல்றது எதுனா, காதுக்கு இனிமையாக வருகின்ற யாழ் ஆனா அது வேதனையை கூட்டுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா சந்திரன், நிலவு என்பது உலகத்திற்கே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, ஆனா அது வந்த உடனேயே என் வேதனை அதிகமாகின்றது என்று காதலர்கள் கூறுவதை நாம் கேட்டதுண்டு. நிறைய சினிமாங்கள்லயும் நாம பார்த்திருக்கிறோம். அதே குறிப்ப இங்க மாற்றி சொல்லுகின்றார். அதாவது, சிவபெருமானே, உனது தலையில் அந்த சந்திரனை வைத்திருக்கின்றாய், அதை வைத்தே எனக்கு வேதனை நீ கொடுக்கலாமா என்று இந்த தலைவி படுகின்ற வேதனையை பார்த்து செவிலித்தாய் பெருமானிடம் கேட்கின்றாள். இதே குறிப்புல 2ஆம் திருமுறையில 20வது பதிகம், அதுல 7வது பாடல்ல பாத்தீங்கன்னா இதே குறிப்போட நம்ம காழிப்பிள்ளையாரும் அருளி செய்திருப்பாரு. அதாவது, தடுமாறு வல்லாய் தலைவா, மதியம் சூடுமாறு வல்லாய் சுடரார் சடையில் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது, உன் தலையில் வைத்திருக்கின்ற சந்திரனை வைத்தே உன்மேல் அன்பு கொண்டவர்களை நீ சுடலாமா அப்படின்னு காழிப்பிள்ளையார் பெருமானிடம் கேட்பார். அதே குறிப்பை இங்க நமக்கு ஆசிரியரும் அருளி செய்கின்றார். அதாவது, இந்த பெருமான் தலையில் இருக்கின்ற இந்த சந்திரனை வைத்து என் மகள் வேதனையில் அழுந்தி நிற்கின்றாள். அது மட்டும் கிடையாது, அவர் கையில் யாழ் வைத்திருக்கின்றார் இல்லையா, யாழ் வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது தட்சிணாமூர்த்தி வடிவம், அதாவது தென்முக பரமன் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தி வடிவம். இதுல ஒரு குறிப்பு நாம ஞாபகம் வச்சுக்கணும். தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற தென்முக பரமன் யார் அப்படின்னா ஆதிகுரு. ஆதிகுரு என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்த குரு. இவர் வேறு, நவகிரகங்களில் இருக்கின்ற குரு வேறு. இத நாம தெளிவா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, குரு பெயர்ச்சிக்கு நம்ம தட்சிணாமூர்த்திக்கு போய் எல்லா அபிஷேகமும் எல்லா கொண்டக்கடலை மாலையில இருந்து எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்கு. வைத்தறிச்சலா இருக்கு பாக்குறதுக்கு. தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற தென்முக பரமன் எங்கேயும் பெயர்றது கிடையாது. அவர் அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெயர்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் பெயர்ந்தார்னா என்ன ஆகும்னா, அறிவு என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இந்த நவகிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற 9 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதுல குருன்னு ஒருத்தர் இருக்கிறார். இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரே பேரை வச்சு நாம சொல்றதுனால வர்ற குழப்பம். அந்த குரு தான் பெயர்வார். ஒரு வீட்டுல இருந்து அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடுன்னு போய்கிட்டு இருப்பாரு. நம்ம பெருமானுக்கு அப்படியான ஒரு குழப்பமே கிடையாது. குழம்பிக்கிட்டு இருக்கிறது நாம தான். தென்முக பரமன் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தி, ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா தான் தெரியும். தமிழ்ல அழகான தென்முக பரமன் என்று பெயர். அவர் தான் கல்லால் நிழலில் உட்கார்ந்து அந்த 4 பேருக்கு அறங்கள் உரைத்தார் என்று சொல்லப்படுபவரும், வேதங்கள் ஆகமங்களை நமக்கு அருளி செய்தார் என்பதும் அவர்தான். அவர் பெயர்றது கிடையாது. நவகிரகங்கள்ல இருக்கிற குரு வேற, இவர் குரு வேற. இவர் ஆதி குரு, எல்லாருக்கும் குரு. யாருக்கு அறிவு விளக்கம் வேண்டும் என்று நிற்கின்றார்களோ அவர்களுக்கு குருவாக அமர்ந்து அங்கே உபதேசம் செய்பவர். இவர்தான் கையில யாழ் வைத்திருப்பது. நம்ம தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற தென்முக பரமன் தான் கையில யாழ் வைத்துக் கொண்டிருப்பது. இன்னொரு குறிப்பு, அவருக்கு பெயரே தென்முக பரமன் தான். ஏன் அப்படின்னா, தெற்கு திசை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறதுனால. ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய சயின்ஸ், ஏன்னா நம்ம எல்லாமே லாஜிக்ஸை தேடி போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அறிவு சார்ந்த தகவல்களை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம்.
4 திசைகள் இருக்கின்றன. 4 திசைகளுக்கும் அதற்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அது நமக்கு நல்லா தெரியும். இப்ப வடக்கு திசையில படுக்க கூடாது, தெற்கு திசையில படுத்தா இப்படி ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு 4 திசைக்கும் ஒவ்வொன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த சயின்ஸை எடுத்து பாருங்க. ஒருத்தருக்கு அறிவு விளக்கம் வேண்டும் அப்படின்னா அவர் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நமக்கு வெளிநாட்டுக்கார ரிசர்ச் மூலமா செய்து கொடுத்துருக்கான். ஏன்னா அவனுங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பைசாவை செலவு பண்ணி PhDன்னு வாங்கிக்கிட்டு சொன்னா தான் நாம புரிஞ்சுக்குவோம். நம்ம அருளாளர்கள் சொன்னாங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம்ல. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய கோடியா செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி, நீ நார்த் ஃபேஸ் பண்ணி உக்காந்து தியானம் பண்ணு, உனக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னாங்க. இதத்தாயா எங்க ஆளுங்க அன்னைக்கே சொன்னானுங்க. ஆனா நாம அதை மதிக்கிறதே கிடையாது. அதை நாம கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ நீங்க நார்த் ஃபேஸ் பண்ணி உக்காந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு குரு ஒருத்தர் உபதேசம் செய்யணும்னா அவர் எதை நோக்கி உட்காரணும்? மாணவனை நோக்கி உட்காரணும் இல்லையா? அப்ப மாணவனை நோக்கி உட்கார்றதா இருந்தா அவர் எந்த பக்கம் உட்காரணும்? சவுத் ஃபேசிங்ல தான் உட்காரணும். அதனாலதான் அவருக்கு தென்முக பரமன் என்று பெயர். அறிவு விளக்கம் கொடுப்பது ஒரு குரு. அந்த குரு அமர வேண்டிய இடம், அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிற இடம் எதுனா தெற்கு திசை நோக்கி. ஆக நாம வணங்க வேண்டியது வடக்கு திசை நோக்கி. இதனாலதான் அம்பலவாணர் என்று சொல்லப்படுகின்ற நடராஜ பெருமானை தென்முகம் பார்த்துதான் வச்சிருப்பாங்க. தெற்கு திசை நோக்கித்தான் அவர் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவர் விளக்கம் கொடுப்பவர். நமக்கு சிவாய நம சிவாய என்று 5 எழுத்தை ஓதி நமக்கு அறிவு விளக்கம் கொடுப்பதனால் அவர் எந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவரும் தெற்கு திசை பார்த்துதான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். ஆக இங்க சொல்ற அந்த யாழ் என்று சொல்லப்படுவது தென்முக பரமன் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தியை குறிக்கின்றது. அந்த நரம்பின் ஓசை கூட என் மகளுக்கு வேதனையை ஏற்படுத்துகின்றது என்று இந்த தாய் புலம்புகின்றாள். என்ன குறிப்பு அப்படின்னா, பெருமானின் தலையில் சடாமுடியில் இருக்கின்ற சந்திரன் என்பது அடைக்கலமாக வந்தது. என் மகள் உன்னை நோக்கி அடைக்கலமாக வந்துவிட்டாள். கையில் இருக்கின்ற யாழ் அறிவு விளக்கம் கொடுப்பதற்காக இருப்பது. அவளுக்கு அறிவு விளக்கம் கொடுக்க வேண்டியது நீ. இன்னும் இது 2ஐயும் செய்யாமல் இருக்கின்றாயே. அவளுக்கு அடைக்கலமும் அவளுக்கு அறிவு விளக்கமும் கொடுக்காமல் அவளை இப்படி வாட்டிக்கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு செவிலித்தாய் பெருமானிடம் முறையிடுகின்றாள். இங்க நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். செவிலித்தாய் என்று சொல்லப்படுவது நமக்கு தீக்கை செய்து வைக்கின்ற தீட்சா குரு தான். அங்க உங்களுக்கு யாரு தீட்சை செய்து வைக்கின்றார்களோ அவர்கள்தான் அங்க செவிலித்தாய். அவர்கள் சென்று பெருமானிடம் சொல்கின்றார்கள், இங்க பாருப்பா, இவன் தீக்கை வாங்கியிருக்கான், உன்னை முழுமையா உன்கிட்ட சரணடைகிறதுக்கு தயாரா இருக்கிறான், அவனுக்கு அறிவு விளக்கம் கொடுத்து அவனை ஏன்று அருள் செய் அப்படின்னு பெருமானிடம் சென்று முறையிட்டு கொண்டிருக்கின்றது. யார் என்றால் நம்மை ஆட்கொண்ட வந்த இந்த பூமிக்கு ஏற்ப இந்த உடல், மனித உடல் தாங்கி வந்திருக்கின்ற ஒரு குரு. இப்படி சொல்லிட்டு யாரை பார்த்து என் மகள் ஆசைப்பட்டிருக்கின்றாள் தெரியுமா? கோடை என்ற திருத்தலத்தில் இருக்கின்ற திரைலோக்கிய சுந்தரனாக விளங்குகின்ற சிவபெருமான் அவனை பார்த்து, அதுவும் எப்படிப்பட்ட இடத்தையும் அழகா நமக்கு வர்ணிக்கிறாங்க. அந்த நீர்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால குளிர்ச்சியா இருக்குதான் அந்த இடம். அந்த இடமே குளிர்ச்சியா இருக்கின்றது. அங்கே சோலைகள் சூழ்ந்து இருக்கின்றன. அந்த சோலைகள் சூழ்ந்த கோடை என்ற இடத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருக்கின்ற சிவபெருமான் மேல் என் மகள் காதல் கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவன் இன்னும் இவளை ஆட்கொள்ளாமல் இவள் படுகின்ற வேதனையை பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றார் என்று சொல்லி இந்த தாய் பெருமானிடம் சென்று முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். ஆராத பேர் அன்பின் அவர் உள்ளம் குடிகொண்டு வேறாக பலர் சூழ வீற்றொருத்தி அது கொண்டு வீராடி இவள் உன்னை பொதுநீப்பான் விரைந்து இன்னம் தேராள் தென் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே.
இன்றைய பாடல் பெருமானின் இயல்பை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அதாவது பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வசாதாரணமா நம்ம எல்லார்கிட்டயும் மக்கள் கேட்கறதுதான். எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கிறிய, அப்படிப்பட்ட உன் சாமி எங்கத்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நாத்திகவாதிகள் அதுக்கு மேலையும் போய் நம்மளுக்கிட்ட விதண்டாவாதம் பண்றத நாம இன்றும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதை விடுங்க. இப்ப பெருமான் எங்கத்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சைவ சித்தாந்திகளால மட்டும்தான் சரியான பதில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் நமக்கு அதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். நாமும் சொல்றோம், ஆனா அதை புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் அங்க ஒரு கேள்வி. ஆக புரிந்து சொன்னவர்கள் நம் அருளாளர்கள், அதை அனுபவித்தவர்கள் நம் அருளாளர்கள். பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, ஆராத பேர் அன்பின் அவர் உள்ளம் குடிகொண்டு. ஆராத அன்பு, என்றுமே வற்றாத பேர் அன்பு உடைய அடியார்களின் உள்ளத்தில் பெருமான் குடிகொண்டு இருக்கின்றான். ஏன் அப்படி அடியார்களுடைய உள்ளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு நம்ம ஔவை பாட்டியோடைய ஒரு பாடல், அதாவது பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா, புவனம் பெரிசு, நான்முகன் பெரிசு, திருமால் பெருசு அப்படின்னு ஒவ்வொன்னா பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்பாங்க, உமையம்மை பெருசா அப்படின்னா, உமையோ இறைவர் பாகத்துல ஒரு பாகமா ஒடுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னா இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, இறைவன் தொண்டர்களின் உள்ளத்தில் இருக்கின்றாரப்பா. அப்படி இருக்கிற அடியார்களுடைய பெருமைய நாம் அவ்வளவு லேசில சொல்லிட முடியாது அப்படின்னு அடியார் பெருமையை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுவார்கள் ஔவையார். அதே குறிப்பு தான் இங்க அருளாளர்கள் எல்லாருமே சொல்லி வச்சது. பெருமான் எங்க இருக்கிறான் தெரியுமா? என் உள்ளத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா, 11வது திருமுறை, அதாவது அற்புத திரு அந்தாதி, நம்ம காரைக்கால் அம்மையார் அருளி செய்தது 6வது பாடல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் இதே குறிப்பு தான். வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மெய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். எங்கப்பா இருக்கிறாரு சாமி அப்படின்னா, என் நெஞ்சுக்குள்ளதான்ப்பா இருக்கிறாரு. அப்படியே என் மனதுக்கு உள்ள, என் நெஞ்சின் உள்ளே புகுந்து என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள். நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், உணரவில்லை இன்னும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெல்லாம் தேடின, கடைசியில பார்த்தா என் பெருமான் என் மனசுக்குள்ளேயே இருக்கிறாயா, என் உள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னே சொல்லுவாரு. ஆக அருளாளர்கள் அனைவரும் இதை நம்மிடம் ஏன் திருப்பி திருப்பி எடுத்து சொல்றாங்க அப்படின்னா, நம் இந்த உடல், இந்த உள்ளம் பெருமான் குடிகொள்ளுவதற்கு ஏற்றது போல் நாம் திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாள் வர்றாங்க அப்படின்னா உடனே நாம அந்த வீட்டை எப்படியெல்லாம் சுத்தம் பண்றோம். சாதாரண நேரத்துல அவ்வளவு கன்றாவியா இருக்கும். அவ்வளவு பெரிய ஆள் வர்றாங்க தெரியுமா, வீடு இப்படி போட்டு வச்சிருக்கியா, அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தம் செய்வோம் நாம. அழிந்து போகின்ற இந்த உடலை தாங்கிய ஒருவருக்கே இத்தனை அமக்களம் பண்றோமே நம்ம வீடை சுத்தம் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணிட்டு. பெருமான் இந்த உள்ளத்தில் குடிபுக வேண்டும் என்றால் நாம இந்த உள்ளத்தை எத்தனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா? ஏன்னா இந்த உள்ளத்துலதான் அவன் குடிகொள்ள போறான் அப்படின்னா, இது அவன் வீடாக மாறப்போகின்றது அப்படின்னா, அங்கே அழுக்குக்கோ அசுத்தத்திற்கோ இடம் இல்லாமல் நாம தான் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அது இன்னும் ஒரு கேள்வி நமக்கு வரும், அப்ப நான் இன்னும் நல்லவனா இல்ல, நல்லவளா இல்ல, அப்ப சாமி என்கிட்ட வரமாட்டாரா அப்படின்னா, நீங்க கொண்டு வந்துட்டீங்க, சிவசிவன்னு சொன்ன அந்த நிமிஷமே உங்க மனசுல சாமி வந்துட்டாரு. இப்போ வீடை நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழுக்கு சேர 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 நாம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டோம்னா அது குப்பையா போயிடும். தப்பு நம்மள தெரியாம நம்ம ஒண்ணு செய்வோம். செய்த மாத்திரத்துல ஐயோ சாமி என்ன மன்னிச்சிரு, நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே அதை திருத்தி மாத்திக்கணும். அப்படி நாம சுத்தம் செய்துகிட்டே வரும்போது இந்த உள்ளமும் ஒரு கோயிலாக மாறும். பெருமான் அங்கே நிரந்தரமாக குடிகொள்ளுவார். அந்த குறிப்பதான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. சொல்லிட்டு வேறாக பலர் சூழ,
இது யாருப்பா வேறாக அப்படின்னா, இந்த பேரன்பு உடையவர்கள் இல்லாம கொஞ்சம் அப்படி வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவும் பெருமான் கூட இருக்கிறாயா. இதுதான் நம்ம 7ஆம் திருமுறையில 41வது திருப்பதிகத்துல 7வது பாடல்ல நம்பி ஆரூரர் சொல்லுவாரு, பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளா கொள்வானே. எப்படி ஒரு இளிச்சவாய் நம்ம சாமி பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையாகவே அவனை புகழ வேண்டாம், சும்மா அப்படி ஒரு பேச்சுக்கு ஒன்ன மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொய்யா நம்ம அவனை புகழ்ந்தாலும் அவன் அதை மெய் என்று எடுத்துக்கொண்டு நம்மோடையே இருக்கிறான். ஒரு குழந்தை போல. குழந்தைக்கு கள்ளங்கபடம் தெரியாது. நாம எந்த அர்த்தத்துல சொல்றோம்னு தெரியாது. உண்மையாகவே சொல்லுகின்றோம் என்று ஒரு குழந்தை நம்மளை எப்படி நம்புமோ அதே மாதிரி பெருமான் என் பிள்ளையும் என்ன புரிய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பொய்யா புகழ்ந்தாலும் அதை உண்மை என்றே நினைத்து நமக்கு அருள் செய்கின்றான் சிவபெருமான். எத்தனை ஒரு கருணையாளன். கருணையாளன்னு சொல்லியாச்சுன்னா நாம சிவபெருமானை தவிர வேற யாரையுமே அங்க எடுத்துக்காட்டு சொல்ல முடியாதுங்க. அற்புதமான ஒரு கடவுள் நமக்கு சாமி. நமக்கே உரித்தான ஒரு சொத்து. இத்தனை நாள் நம்ம அவரை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படத்தான் வேணும் இதுல. ஏன்னா எப்படியான சூழ்நிலையில நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டிருக்கிறாரு அவரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம். ஏன்னா உங்களை ஆட்கொண்ட விதம் என்ன ஆட்கொண்ட விதம் எல்லாமே வேற வேற. எப்படியோ இருந்த நம்மளை இப்படி கொண்டு சிவபெருமான் நம்மளை ஆட்படுத்தி வைத்திருக்கின்றார் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லங்க. இது ஒன்னத்துக்குமே லாயக்கில்லாத என்னையுமா சாமி அப்படின்னுட்டு அதைத்தான் இங்க சொல்றாங்க. வேறாக பலர் சூழ எதுக்குமே லாயக்கில்லாம இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்படி அப்பப்ப சிவசிவா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்கன்னு நம்மளும் சொல்றோம்னு வைங்களேன், அவர்களுக்கும் அங்கே பெருமான் அருள் செய்கின்றான். சொல்லிட்டு இப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை தெரிந்த என் மகள் தனக்கே அவனை உரியவனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பொது நீப்பான் விரைந்து இன்னம் தேராள். அதாவது தனக்கே உரியவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தனக்கு மட்டுமே உரித்தானவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவள் பெருமானிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாள். அவன் மேல் கொண்ட காதல் காரணமாக என்று அற்புதமாக அருளிச் செய்கின்றார் ஆசிரியர். இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கின்றான் அப்படின்னா, கோடை என்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் ஆறாத பேரன்பு உடையவர்களின் உள்ளத்தில் இருக்கின்றான். பொய்யாக புகழ்ந்தாலும் அவர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறி பெருமானின் இயல்பினை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். சரிந்த துகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த குழல் இளம் தெரிவை இருந்த பரிசொன் ஒரு நாள் கண்டு இறங்காய் எம் பெருமானே. முறிந்த நடை மடந்தையர் தம் முழங்கொலியும் வழங்கொலியும் திருந்து விழவு அணி கோடை திரைலோக்கிய சுந்தரனே. பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த பெண் இருக்கின்ற நிலையை எடுத்துச் சொல்லி, இப்படிப்பட்டவளுக்கு நீ இறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்கின்றாள் இந்த செவிலித்தாய். அதாவது பெருமான் வீதி உலா வருகின்றார். அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரது அழகில் மயங்கி நிற்கின்றாள் இந்த பெண். அதற்கு பிறகு அவனுடைய பெயரையே சொல்லிக் கொண்டு பிதற்றிக் கொண்டு நிற்கின்றாள். பெருமானுக்கு பிடித்தது என்று சொல்லக்கூடிய திருநீரு மற்றும் கண்டமணி என்று அதை அணிந்து கொண்டு, அதாவது நேரடியாக அதை சொல்லவில்லை என்றாலும் பெருமானுக்கு பிடித்ததை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றாள். சொல்லிட்டு இப்படிப்பட்ட பெருமானையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அதனால அவளுக்கு சாப்பாடு உள்ள இறங்கல. அதனால உடல் மெலிகின்றதனால அவளுடைய அழகு, அந்த பொலிவு அனைத்தும் சிதைகின்றது.
அதையும் அவள் பொருட்படுத்தாமல் நிற்கின்றாள். ஏன் அப்படின்னா, என்னுடைய பெருமானை உணருவதற்கு, அவனோடு சேருவதற்கு இந்த உடல் தடையாக இருக்கின்றதே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இந்த உடலை வெறுத்து ஒதுக்குகின்றாள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டே வந்த நம்ம இந்த பாடல்கள் எல்லாத்திலையும் பார்க்கும்போது, இந்த 10வது பாடல் எப்படி இருக்கின்றது அப்படின்னா, அந்த ஏக்கத்தின் மிகுதினால பித்து பிடித்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து நிற்கின்றாள் இந்த பெண். பித்து அப்படின்னா சரியானவற்றை செய்யாமல் இருப்பது பித்து, செய்யக்கூடாததை செய்து கொண்டிருப்பதும் பித்து தான். பெருமான் மாதிரி. அதனாலதான் நம்ம நம்பி ஆரூரர் பெருமானை வந்து பித்தா பிறை சூடி அப்படின்னே ஆரம்பத்துல பாடுறாரு. ஏன் அப்படின்னா, பித்து என்று சொல்லியாச்சுனாலே அன்பின் மிகுதியினால வருவதுதான் பித்து. இப்ப வந்து ஒரு தாய் வந்து பாருங்களேன், தன் மகன் எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும், தெரியாம செய்துட்டாங்கம்மா, விட்டுடுங்க, என் பிள்ளை அப்படிப்பட்டவன் கிடையாது, ஏதோ சேர்க்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பையன் வந்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்காக பரிந்து பேசுவது யார் என்றால் தாய் தான். ஏன்னா அங்க வந்து அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாமல் மனம் மட்டுமே வேலை செய்யும். அதே மாதிரிதான் இங்க இந்த பெண் பெருமான் மேல் காதல் கொண்டதனால எதை சரிவர செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நிற்கின்றாள். அதாவது தனது உடலில் இருக்கின்ற அந்த ஆடை விலகி விழுகின்றது. ஏன் அப்படின்னா, உடல்ல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிறோம் அப்படின்னா அது பிடித்தமா இருக்கணும். சதை அங்கங்க இருந்தாதான் பிடித்தமா இருக்கும். நாம மெலிய மெலிய சட்டை வந்து அப்படியே நெகிழத்தான் செய்யும். அதேதான் சரிந்த துகில். உடை வந்து நெகிழ்கின்றது. ஏன் அப்படின்னா, அவளது உடல் மெலிந்து நிற்கும் காரணத்தினால். அத சொல்லிட்டு தளர்ந்த இடை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அப்படியே ரொம்ப அப்படியே நைந்து போய் நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நிமிர்ந்து நிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் வருகின்றாளாம் இந்த பெண். அது மட்டும் இல்ல, அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுகின்றது. அதையும் அவள் சரி செய்யாமல் வருகின்றாள். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, விரிந்து இருக்கின்ற சடை நம்மளுடைய சைவத்தை பொறுத்த வரைக்கும் அமங்கலமாக கருதப்படுவது. முடித்து வைக்க வேண்டும். முடி என்றாலே முடித்து வைப்பதனாலதான் அதுக்கு முடி. இல்ல அப்படின்னா, ஏன்னா நம்ம மனத்தை ஒருநிலைப்படுத்துவது எது அப்படின்னா சடாமுடிதான். அதனாலதான் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு நீளமா முடிய வளர்த்து அதை வந்து பின்னி வைக்கணும் அப்படின்னு சொன்ன காரணம். அந்த பின்னல் எதை குறிக்கின்றது அப்படின்னா, நம்ம அதாவது 3 காலா எடுத்து, நீங்க அந்த பின்னல் சடைய பாத்தீங்கன்னா 3 காலா எடுத்து பின்னிருப்பாங்க. ஆனா அது பாக்கிறதுக்கு ஒண்ணு போலவே இருக்கும். ஒரே விஷயமா தெரியும், ஒரே சடையா இருக்கும். ஆனா அதை எப்படி பின்னிருப்பாங்கன்னா, 3 இந்த முடிய வந்து 3ஆ பிரிச்சு அதை அப்படியே பின்னிருப்பாங்க. அது நம்ம சைவ சித்தாந்தம். நம்ம பெண்களுடைய கூந்தலை பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் கிடையாது, முப்பொருள் இயல்பு, பதி பசு பாசம். இத 3ஐயும் பின்னி ஒரே பொருளா நமக்கு காட்டுகின்றது. அதை பார்த்துதான் நிறைய பேர் ஒரு பொருள் தான் இருக்கு, 3 பொருள் இல்ல அப்படின்னு ஏமாந்துருக்கிறாங்க. ஆனா 3 பொருள் இருக்குங்கிறது சைவ சித்தாந்திகள் அன்னைக்கே பெண்களின் கூந்தலில் வைத்து அழகாக செய்தார்கள். இதத்தான் பாத்தீங்கன்னா, கூந்தல் எப்போதுமே வந்து முடிந்து இருக்க வேண்டும். அவிழ்ந்து கடந்தது அப்படின்னா நம் மனம் அலைபாயும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல நமக்கு சொன்னது. ஆனா இன்னைக்கு என்னென்னமோ காரணத்துக்காக நாம வந்து முடிய வளர்க்கறதும் இல்ல, பின்னுவதும் கிடையாது. அது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு சாபக்கேடா வந்துருச்சு. ஆக இந்த பாட்டுல பாருங்க, உடலில் இருந்து இந்த பெண்ணுக்கு உடை நெகிழ்கின்றது, இடை வந்து தளர்ந்து இருக்கின்றது. அவளது குழல், அதாவது முடி என்று சொல்லப்படுவது அவிழ்ந்து கிடக்கின்றது. இது கூட உணர முடியாமல் இருக்கின்றாள். அவள் தன் நிலை மறந்து இருக்கின்றாள். பெருமானே, இவள் உன்னை நினைந்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள். இப்படி ஒரு நிலையில் அவளுக்கு வந்து நீ அருள் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இப்ப நாம மேல சொன்ன அனைத்து செய்திகளையும் அப்படியே ஒரு சிவனடியாருக்கு வைத்து பாருங்கள்.
முத ஏதோ ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்போம். நம்ம எல்லாருக்குமே உள்ளதுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு யாரோ கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு உள்ள போயிருப்போம். போன மாத்திரத்துல சிவபெருமான பார்த்த மாத்திரத்துல ஐயோ என்ன அழகா இருக்கிறாரு, இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, இவ்வளவு நாள் நம்ம வந்திருக்கிறோமே, இதை பார்க்கலையே ரசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனத்தை அப்படி லேசா பறி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கறது அப்பந்தான் சிவம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, மூன்று பொருள்னா என்ன, பதி பசு பாசம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா தெரிய ஆரம்பிச்சோம். தெரிய ஆரம்பிச்ச மாத்திரத்துல நமக்கு அந்த தகுதிப்பாடு வேண்டும் என்று, தீக்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்ட உடன் கொண்டு பெருமான் நமக்கு தீக்கை கொடுத்து விட்டார். கொடுத்த மாத்திரத்தில் 5 எழுத்து நமக்கு கிடைத்து விட்டது. அதை தினமும் பிதற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். மந்திர உச்சாடனம் என்று சொல்லப்படுவது அந்த 108 தடவை கடகடகடன் முடிச்சிட்டேன் 108 தடவை அப்படிங்கிறது கிடையாது. பிதற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எப்போ எதை செய்தாலும் அந்த 5 எழுத்து எப்போதுமே நம் நாவில் இருக்க வேண்டும், மனத்தில் இருக்க வேண்டும். அப்படி செய்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருமுறைகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே பெருமான் மேல் காதல் கூடிக்கொண்டே வந்தது. இப்போல்லாம் பாருங்க, நாம காலையில எந்திரிச்சோம், குளிச்சோம், சாமி கும்பிட்டோம், அதெல்லாம் இல்ல. எப்படா திருமுறையை எடுத்து படிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? இதுதான் இந்த பித்து பிடித்த நிலை என்று சொல்லப்படுவது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு அடியார் அடைந்து விட்டால் கண்டிப்பாக பெருமான் அடுத்தது அருள் செய்வார். அந்த குறிப்பை தான் நமக்கு இங்க சொல்லிட்டு, இப்படிப்பட்ட சிவபெருமான், அதாவது என் பெண்ணுக்கு இன்னும் அருள் செய்யவில்லை, ஆனால் விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கின்ற இந்த செவிலித்தாய்க்கு மேலும் சொல்கின்றார். எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்றான் தெரியுமா இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, கோடை என்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருக்கின்றான். அங்க அழகான ஒலிகள் நிறைந்து இருக்கின்றது. பெண்களின் கால் கொலுசும் அவங்களுடைய அணிகலன்களால வருகின்ற ஓசைகளும், அதே நேரத்துல விழா காலங்களில் ஒலிக்கின்ற அந்த மத்தளம் இசைக்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒலிகளும் தாளம் தப்பாமல் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற கோடை என்ற திருத்தலம். ஆக ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே சரிவர திருவிழாக்கள் நடந்தே ஆக வேண்டும். திருவிழாக்கள் நடக்க நடக்க அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். செழிப்பு வேண்டும் என்று சொல்லுபவர்கள் நம்ம கண்டிப்பாக ஆலய தரிசனமும் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்து விழாக்களையும் சரிவர செய்து கொண்டே வர வேண்டும். செய்து கொண்டு வந்தா அந்த இடம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே. அப்பர் பெருமான் ஒரு முழு பதிகத்தையே இப்படி அருளி செய்திருப்பார் 6ஆம் திருமுறையில. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. நாமும் எப்போது இப்படி பித்து பிடித்த நிலையில் பெருமானை நெகிழ்ந்து நின்று பார்த்து கொண்டிருக்க போகின்றோம் என்ற ஒரு ஏக்கத்தை நம் மனத்தில் கொண்டு வந்த அற்புதமான பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 11வது பாடல். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தார் ஈர் 5ம் போற்றி செய்ப்பார் காந்தாரம் சீரணைத்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இந்த இறுதிப் பாடல் திருக்கடைக்காப்பாக அழகுற அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது இந்த பாடல்ல நாம பார்த்தோம்னா இது எந்த பண்ணில் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பையும் நமக்கு எடுத்துச் சொல்லி, இதை பாடுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். தன்னை எப்படி சொல்லிக் கொள்ளுகின்றார் அப்படின்னா, ஆரணத்தேன் பருகி. இவர் வேதங்களை நன்றாக உள்வாங்கியவர் அப்படிங்கிற குறிப்பை இங்கே எடுத்துச் சொல்லுகின்றார் அகச்சான்றாக. ஆரணத்தேன் பருகி, வேதம் என்கின்ற தேனை தான் பருகி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அருந்தமிழ் மாலை கமழ, தமிழ் என்று சொல்லப்படுகின்ற
அரிதான அழகான மொழியில் அமைந்த மாலை. இது மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்ற மாலை, நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்ற மாலை அப்படிங்கிற குறிப்பை இங்க சொல்றாரு. இதுல என்ன நாம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, வேதங்கள், திருமுறைகள், ஆகமங்கள் இரண்டுமே பெருமானால் கொடுக்கப்பட்டதுதான். சைவர்களாகிய நாம் இன்று நமக்குள்ளால நிறைய காழ்ப்புணர்வை பார்க்க முடியுது. நம்ம சுத்தி வேதங்கள் வேண்டும் வேண்டாம், திருமுறைகள் வேணும் வேண்டாம், சித்தாந்தம் வேணும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பிரிவினைகள் நமக்குள்ளால பார்க்க முடிகின்றது. அது மிகவும் தவறு வாய்ந்தது. அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த குழந்தை முக்கியம், மூத்த குழந்தை முக்கியமா இளைய குழந்தை முக்கியமா அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. தமிழாக இருந்தாலும் ஆரியமாக இருந்தாலும் அதை கொடுத்து அருள் செய்தது சிவபெருமான். இதுக்கு நாம எங்கேயும் போய் ஒரு கேள்வியே எடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு எல்லாருமே அருளாளர்கள், காழிப்பிள்ளையார்ல இருந்து அப்பர் பெருமானில் இருந்து அனைவருமே நமக்கு சொன்ன அகச்சான்றாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இது எல்லாமே நமக்கு ஆகம பிரமாணம். அருளாளர்கள் சொல்லிட்டாங்கன்னா அதுல கேள்வி கேட்க கூடாது. அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, ஆரியத்தையும் தமிழையும் ஒன்றாக படைத்து கொடுத்தான் பெருமான் அப்படின்னுட்டு. அதே மாதிரிதான் இங்க வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வடமொழி வேதங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் வேதங்களாக இருந்தாலும் சரி, இரண்டுமே பெருமானிடம் இருந்து நேரடியாக நமக்கு வந்த ஒன்று. இதுல நாம ஏற்றத்தாழ்வோ வேறுபாடோ பார்க்க கூடாது. ஆனால் உங்களுக்கு எதை சொல்லும் போது உணர்வு மேலிடுகின்றதோ அதில் நீங்கள் பூசை செய்வது நல்லது. ஏன்னா இப்ப சாமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவருக்கு தமிழ் தான் புரியும், வடமொழி புரியாது, அல்லது வடமொழி தான் புரியும், தமிழ் புரியாது அப்படின்னு நாம சொல்லிட்டோம் அப்படின்னா பெருமான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளால கொண்டு நிறுத்துற மாதிரி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா சீனர்களும் சாமி கும்பிடுறாங்க, அவங்க மொழியில தான் கும்பிடுறாங்க, அவங்க தமிழையும் எடுக்கிறது இல்ல, வடமொழியும் எடுக்கிறது இல்ல. அப்ப அவங்களுடைய வேண்டுதல் பெருமான் நிறைவேற்றாமலா இருக்க போறாரு? இல்ல வெளிநாட்டுக்காரன் அதாவது வெள்ளக்காரங்களை பாத்தீங்கன்னா ஓ காட் ப்ளீஸ் சேவ் மீ அப்படிங்கிறாங்க, அது பெருமானுக்கு புரியாதா என்ன? பெருமானை பொறுத்த வரைக்கும் மொழிகளை கொடுத்தவனே அவன்தான். நாம தான் சின்ன புத்திய வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், இது பெருசா அது பெருசான்னு. முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வேண்டி சாமி கிட்ட உட்கார்ந்து படிக்கும் போது உங்களால கம்யூனிகேட் சரியா பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். ஏன் நாம எப்பவுமே தாய்மொழி சிறந்ததுன்னு சொல்றோம்? ஏன்னா பிறந்தது முதல் நம்ம அம்மா கிட்ட பேசி பழகின மொழி அதுதான். நம்மளுடைய உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்த முடியும். நீங்க எத்தனை மொழிகளில் வேணாலும் புலமை பெற்றவராக இருக்க முடியும், அடிபட்டுச்சுன்னா முத உங்க வாயிலிருந்து வர்றது தாய்மொழியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வலி வேதனையாக இருந்தாலும் சரி, அபரிமிதமான இன்பமாக இருந்தாலும் சரி, நாம முதல்ல வெளியில கொண்டு வர்றது நம்ம தாய்மொழி. எந்த மொழியில நம்மளால வெளியில் அந்த உணர்வுகளை கொண்டு வர முடியுமோ அதுதான். இதுல வேதங்கள் வேணும் வேண்டாம், தமிழ் வேணும் வேண்டாம் எப்படிங்கிற இந்த சின்ன புத்தித்தனமான சண்டையெல்லாம் நமக்கு சைவர்களுக்கு இருக்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு சைவர்கள் தான் இதை உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க அழகா சொல்ற, ஆரண தேன் பருகி இருக்கின்றாராம். தேன் என்று சொல்வது எதை சொல்கின்றார்? வேதங்களை சொல்லுகின்றார். அப்ப அதுவும் எந்த விதத்திலையும் குறைந்தது இல்லை. தமிழ் மாலைகள் இருக்கின்றன, அதுவும் எந்த விதத்திலையும் குறைந்தது இல்லை. இது ரெண்டையும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், வேதங்கள் என்று சொல்லப்படுவது எல்லாமே உலகியல் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு அக்னி வளர்த்து நாம வேதங்களை நாம செய்யும் போது, வேத முறைப்படி நாம செய்யும் போது அது எல்லாம் உலகியலுக்கு தேவையானது. அருளியலுக்கு வேண்டும் என்றால் திருமுறைகளை தான் நாம கையில எடுத்தாகணும். ஏன்னா அருளியலுக்கானது எதுவுமே வேதங்கள்ல கிடையாது. அததான் இங்க சொல்லிட்டு தமிழ் மாலை கமழ என்கின்றார். அது என்ன தமிழ் மாலை கமழ அப்படின்னா, மாலை என்று சொல்லியாச்சுன்னா 3 விதமான மாலை நாம பெருமானுக்கு போட முடியும். ஒண்ணு மலர்களால ஆன மாலை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல வாசனையா இருக்கும். ஆனா ஒரே நாள் தான் அதோடைய உயிர், அது வாடி போயிரும். ஆக ஒரு நாள் இருக்கக்கூடிய மனம் தரக்கூடிய அழகான மலர். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி இதுதான் வாடி போகுதே, நான் பொன்னால செய்த பெருமானுக்கு மாலை போடுகின்றேன் அப்படின்னு பொன் பூவால செய்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அழகா வாடாமல் இருக்கும், ஆனால் வாசனை கிடையாது. அதற்கான வாசனை கிடையாது. இதுக்கு வாசனையும் இருக்க வேண்டும், வாடாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னா
தமிழ் மாலை என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் தான் சிறந்த மாலை. ஏன்னா அதுல இருந்து வாசனை வந்துகிட்டே இருக்கும், நிர்மால்யம். நீங்க இன்னைக்கு பாடிட்டீங்க, அதனால நாளைக்கு பாடக்கூடாதா என்ன? அதே பாடலை மறுபடியும் நாளைக்கும் பாடலாம். ஆக மீண்டும் மீண்டும் திருமுறைகளை பாடலாம். எத்தனை தடவை பாடினாலும் நம்முள் அந்த மனத்தை வெளியில் கொண்டு வருகின்ற தமிழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு, கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன், தன்னை கருவூரன் என்று சொல்லுகின்றார். அந்த ஊரை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கருவூர் தேவராகிய நான் எழுதிய இந்த பாடல்களை, அதாவது பூரணத்தார் ஈர் ஐந்தும் போற்றிசைப்பார், இந்த 5 அதாவது 10 பாடல்களையும், மேற்சொன்ன 10 பாடல்களையும் முழுமையாக காந்தாரம் என்ற பண்ணில் அமைக்கப்பட்டதை அழகாக பாடும்போது பாடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பூரணத்துவம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். நிறைவு என்று சொல்லப்படுவதை அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஏன் என்றால் இதை பாடியது யார் மேல் தெரியுமா? திரைலோக்கிய சுந்தரனாக இருக்கும் அந்த அற்புதமானவனை பார்த்து பாடிய தமிழ் மாலை. இது என்றுமே வாடாது, என்றுமே மனம் கமழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள். இதை நாம் போற்றி இசைக்கும் போது நாம் என்றுமே நிலை பெற்று இருப்பவர்களாக, நிறைவு பெற்று இருப்பவர்களாக இருக்க முடியும் என்ற குறிப்பை அழகாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல தமிழ் மொழியில் அமைக்கப்பட்ட திருமுறைகள் ஏன் இத்தனை சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதையும் நமக்கு அருளாளர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்பி ஆரூரரை பெருமான் அங்கிருந்து அனுப்பும் போதே சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார் அப்படின்னு பெரிய புராணத்துல வரும். அதாவது, நான் என்ன சாமி பாடுறது, நீ என்ன பாட சொல்றியா, நான் என்னத்த பாடுறது, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்பி ஆரூரர் அங்க கேட்ட உடனே சாமி சொல்றாராம். யாரு? அதுவும் ஆரணம் மொழிந்த வாயார், அதாவது தன் வாயால் அனைத்து வேதங்களையும் ஆகமங்களையும் கொடுத்தவர். நீ என்ன பார்த்து தமிழ் பாடல்கள் பாடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கே தெரியும் என்ன பாடுபட்டு இருக்கிறாரு சாமி. இந்த ஒவ்வொரு பதிகங்களையும் நம்ம அருளாளர்கள் கிட்ட இருந்து வாயிலிருந்து அந்த, அதாவது ஒவ்வொரு பதிகத்தையும் அவர் வாங்குறதுக்கு பட்ட பாடு சும்மா டக்கர் அடிப்பாருன்னு வாங்கல்ல, அதை நம்ம பார்க்க முடியும். சிவபெருமான் அத்தனை பாடுபட்டாரு ஒவ்வொரு பதிகங்களையும் நம்ம கிட்ட வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்காக. அற்புதமான தமிழ் மாலைகள் என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் நாமும் உணர்ந்து உணர்ந்து ரசித்து ரசித்து பாட வேண்டிய அற்புதமான பதிகங்கள். இன்றோடு இந்த 11 பாடல்கள் முடிவடைந்த நிலையில் இந்த 12வது திருப்பதிகத்தை முழுவதுமாக ஒரு முறை ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 12வது திருப்பதிகம் முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் ஒரு சேர உள்ள திரண்ட கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. திரண்ட கருத்து நாம கடந்த 11 நாட்களாக சிந்தித்து வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்துறையில் அமைந்திருக்கின்ற அற்புதமான பதிகம் திரைலோக்கிய சுந்தரம் என்கின்ற பெருமான் மேல் அமைக்கப்பட்டது. பெருமான் வீதி உலா வருகின்றார். அவரை பார்த்து காதல் கொண்ட தலைவியின் வேதனையை அவளும் அவளது செவிலித்தாயும் எடுத்துச் சொல்லி பெருமானின் கருணையை வேண்டி நிற்கின்ற அற்புதமான ஒரு திருப்பதிகம். இதுல பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு இப்போ உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்துமே எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி தான். மாதிரினா டெமோ பீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இப்படி இருக்கின்றது உலக இன்பம் துன்பம் எல்லாமே அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா,
துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்பங்கள் இருக்கின்றது. ஆனா இந்த இன்பத்தை விட பல கோடி மடங்கு அதிகமான இன்பம் உடையது பெருமானின் திருவடி என்பதை நமக்கு ருசித்து, அதாவது இப்ப நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு போறோம், தீபாவளி சமயம் ஸ்வீட் கடைக்கு போறோம், எந்த ஸ்வீட்டை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னாக்க சாம்பிள் கொடுப்பாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இது பிடிச்சிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் கொடுக்கிற அந்த மாதிரி தான் இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. நாம அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாமே சாம்பிள் தான். ஆனா நாம என்ன பண்றோம், சாம்பிள்லயே வயிறு நிறைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அதுலயே திருப்தி அடைஞ்சிடுறோமே ஒழிய உண்மையான இன்பம் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானின் திருவடி நீழலில் இருக்கின்ற அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு நாம இன்னும் தயாராகவில்லை. அந்த குறிப்பை தான் இங்க, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா காதல் கொள்கின்ற அந்த உணர்வு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முழுவதுமாக தன்னை இழந்து நிற்கின்ற ஒரு நிலை. அதுதான் அந்த உணர்வுடைய அழகு, அற்புதம் என்ன அப்படின்னா, தனக்கு என்று ஒரு தனிப்பட்ட தனித்துவம் இல்லாமல், அதாவது ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் ஐடென்டிட்டி இல்லாம, தனக்கு என்று உள்ள அந்த தனித்துவம் இல்லாமல் அனைத்துமே பெருமான் என்கின்ற, அனைத்துமே நம் தலைவன் என்று நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு. நம்பி ஆரூரர் அவரது 51வது திருப்பதிகத்துல ஐவனமாம் பகழியுடை அடல் மதனன் என்ற ஒரு சொற்றொடர் வைத்திருப்பார். அதாவது எப்படின்னா, பிடிவாதமா இருக்கின்ற காமன் அவன் 5 கணைகள் கொண்ட 5 மலர்கள் கொண்ட கணையை வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன அந்த 5 மலர்கள் அப்படின்னா, தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலம் என்று சொல்லப்படுவது. இது எதற்கான உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்மத்தம், மதனன், மோகம், சந்தாபம், வசீகரணம் என்று சொல்லப்படுவது. இதற்கான அவத்தை நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரைக்கு சுப்ரயோகம், மாவுக்கு விப்ரயோகம், அசோகுக்கு சோகம், முல்லை என்பதற்கு மோகம், நீலம் என்பதற்கு அரணம் என்பது. இதுல என்ன உணர்வுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பேச்சும் நினைவும் மிகுதியாக நிற்பது, அடுத்தது பெருமூச்சு எடுப்பது, உடல் வெதும்பி உணவு வெறுத்து நிற்கும் நிலை, அழுது பிதற்றும் நிலை, மூர்ச்சை அடைகின்ற நிலை, இந்த 5ஐ தான் குறிக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 12வது திருப்பதிகம், அதாவது திரைலோக்கிய சுந்தரம் என்கின்ற இந்த திருப்பதிகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, 2வது பாடல் பேச்சும் நினைவும் மிகுந்து இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டினை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அதே நேரத்துல 3வது பாடல்ல பெருமூச்சு விடுகின்ற அந்த நிலையையும், 4வது மற்றும் 7வது பாடல்ல உடல் வெதும்பி உணவு வெறுத்து நிற்கின்ற அந்த திறத்தினையும், 5வது மற்றும் 6வது பாடல்ல அழுது பிதற்றுகின்ற அந்த நிலைப்பாட்டினையும், 10வது பாடல்ல மூர்ச்சை அடைகின்ற நிலையையும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். என்ன குறிப்புன்னா, உலகியல்ல இருக்கின்ற சாதாரணமான, அதாவது இந்த 36 கருவிகள் கொண்ட, நமக்கு 36 தத்துவங்கள் கொண்ட இந்த உடல், தனுகரண புவன போகத்துல இருக்கின்ற இந்த உடலுக்கான இன்பங்களே இப்படி இருக்கின்றது அப்படின்னா, பெருமான் மேல் கொண்ட காதல் எப்படி இருக்க வேண்டும், இது அனைத்தும் நிலை அற்றது அப்படிங்கிற தெளிவை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அருளாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய பதிகங்கள்ல அந்த உட்கருத்தை வச்சாங்க. அழகா நமக்கு முக்தி பஞ்சாக்கர மாலையிலும் இந்த குறிப்பு வரும். சுந்தரமால் அயன் வாழ்வும் 5ஆரின் ஸ்வர்க்க வைப்பும் இந்திர ஞாலம் கனா எனக் கண்டு. இது எல்லாமே இந்திர ஞாலம். இந்திர ஞாலம்னா ஒரு நேரம் இருக்கும், இன்னொரு நேரம் இருக்காது. இந்திரியங்களுக்கு உட்பட்டதனால் அதற்கு இந்திரியம் என்று பெயர். ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகள் உட்பட்டதனால இந்திரியம் என்று பெயர். அதை ஆட்கொண்டு அதை செலுத்துபவன் என்பதனால் அவனுக்கு இந்திரன் என்று பெயர். இந்திரன்கிறத நாம சாமியா வழிபட்டோம்னு வைங்க, இந்த 5 கரணங்கள்லயே நாம நின்னுடுவோம்.
வேற எதுவுமே நமக்கு அதை தாண்டி போகாது. ஏன்? நமக்கு இந்த 5 கருவிகளால கிடைக்கின்ற உணர்வுகளே போதும் அப்படின்ட்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்திர விழா என்று எடுத்த காலங்களில் அதை எதிர்த்து நமக்கு திருமுறைகள்ல அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கறத திருப்பி நிலைநாட்டினாங்க. ஏன் அப்படின்னா, நாம இந்த 5 கருவிகள்லயே கிடைக்கிற இன்பம் போதும் அப்படின்னு நின்னுட்டோம்னா அதை தாண்டி இருக்கின்ற சிவபெருமானின் திருவடியை நாம உணரவே முடியாமல் போய்விடும். ஆக நம்மை சுத்தி இருக்கின்ற இது அனைத்துமே இந்திர ஞாலம், அதாவது மேஜிக்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு மேஜிக் ஷோ மாதிரி தான். இப்ப இருக்கு இப்ப இல்ல, இப்ப இருக்கு இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி. கனா எனக் கண்டு, காணல் நீர் அது வெறும் கனவுதான். அப்படி தூங்கிட்டு இருக்கிறோம், கனவு வருது, விழித்தெழுந்தால் காணாமல் போய்விடுகின்றது. அப்படி இருக்கின்றது. எனக் கண்டு உன் இணையடிக்கே அந்தமில் காதலுற்று. இது எல்லாம் எனக்கு நிலையற்றது என்ற தெளிவை எனக்கு கொடுத்திருக்கின்றாய் பெருமானே. இப்போது உனது திருவடிக்கு என்னுடைய அன்பை முழுவதுமாக செலுத்துவதற்கு உன் கருணை வேண்டும் அப்படின்னு நமக்கு அழகாக அருளி செய்திருப்பார். என்ன குறிப்புன்னா இதேதான். இன்று நாம பார்க்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே பொய். பொய் என்று சொன்னால் நிலை அற்றது என்று பொருள். இந்த நிலையற்றதை பிடித்துக் கொண்டு நாம் நிற்கின்றோம், நிலையானதை மறந்துவிட்டு என்ற குறிப்பு தான். இதே குறிப்பை பாத்தீங்கன்னா அடியார் இலக்கணம் 10 அப்படின்னு சொல்லி நமக்கு திருவாசகத்துல வரும்ல, 10உடையீர் அப்படின்னுட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நா தழுதழுத்தல், மிடறு விம்மல், உதடு துடித்தல், உடல் குலுங்குதல், மெய் சிலிர்த்தல், வியர்த்தல், சொல் எழாமல் நிற்பது, கண்ணீர் விடுவது, வாய்விட்டு அழுதல், மெய் மறத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 10. இந்த 10 குறிப்புகளை தான் நமக்கு மேற்சொன்ன 10 பாடல்களையும் வைத்து ஆசிரியர் அருளி செய்தார். ஆக இங்க அந்த பெண்ணாக தலைவன் மேல் காதல் கொண்ட பெண்ணாக இருப்பது யார் அப்படின்னா அடியார்கள். சிவபெருமான் மேல் காதல் கொண்ட அடியவர்களின் நிலைப்பாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அற்புதமான ஒரு பாடல். அதாவது அக இலக்கணத்தை வைத்து நமக்கு மிகப்பெரிய இன்பத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அவரு காட்டிட்டாரு, நம்ம காணணுமே, இன்னும் அதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுதோ, அது பெருமானுடைய கருணை. அதே மாதிரி இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா கருவிகள் 5 ஒலிப்பாடுகள் நமக்கு சொல்லுவாங்க. அந்த 5ல 4 பத்தின குறிப்பு இதுல இருக்கு. அதாவது யாழ் என்று சொல்லப்படுவது, அதாவது நரம்பு கருவி 8வது பாடலிலும், மத்தளம் என்று சொல்லப்படுகின்ற தோல் கருவி 10வது பாடலிலும், கொலுசு என்று சொல்லப்படுகிற உலோகத்தினால் வருவது 10வது பாடலிலும், அழைப்பு என்பதனால் குரல் என்பதில் 7வது பாடலிலுமாக வைத்து, இதுல நம்மளுக்கு விட்டு போனது என்னன்னா காற்றுக்கருவி. அது அல்லாமல் மற்ற 4 பத்தின குறிப்பையும் இதில் வைத்து, ஏன் அப்படின்னா 11வது பாடல பாருங்க, காந்தாரம் என்ற பண்ணில் வைத்து போற்றி இசைக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லிட்டதுனால இங்க அந்த கருவிகளையும் வைத்து நமக்கு சொல்லுகின்றார். இசையோடு பாட வேண்டும் என்ற குறிப்பு. அற்புதமான அழகான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.